அவர்கள் அந்த வீட்டை வாங்கி இருந்தார்கள். அது தெரு வீடு, ஓட்டு கூரையும் ஒட்டுச்சுவருமான பழைய கட்டடம். அண்ணி சியாமளாவுக்கு அதை அவ்வளவாக பிடிக்கவில்லை. எலி வலையானாலும் தனி வலை. பின்னால் பணம் கையில் மிஞ்சும் போது இடித்து தள்ளிவிட்டு மாடி கட்டிடமாக கட்டிக்கலாம் என்று அண்ணன் முரளி பிடிவாதமாகத்தான் அதை விலைக்கு வாங்கினார். வீட்டுக்கார கிழவி பூரணி அதை காலி செய்து கொடுத்த போது ஒரு மூச்சு கண்ணீர் விட்டாள். 50 ஆண்டா என் கணவரோட வாழ்ந்த வீடு, இப்போ பணம் தேவைப்படுறதுனால வித்துட்டேன். என்னவோ என் குழந்தைய பிரியறாப்புல இருக்கு. சாவியை கொடுத்து விட்டு தழுதழுத்தாள். சும்மா கொடுத்தது போல ஏன் அழுது தொலைக்கிறா கிழவி? 1.5 லட்சம் கொடுத்திருக்கோம். எரிச்சலோடு அண்ணி அடிக்குரலில் முணுமுணுத்தாள். தெரிஞ்ச தச்சனை வச்சு வாசக்கதவு, பின் கதவு, ஜன்னல்களை எல்லாம் பர்மா தேக்கில அழிச்சு போட்டாரு என் கணவர். அவர் போகும்போது தலையில தூக்கிட்டு போகல. நீங்களாவது இதுகளுக்கு காசை கொடுத்துட்டு போறீங்க. என்ன பெரிய அருவை! தம்பி சம்பந்தம் அவள் காதுகளில் கிசுகிசுத்தான். வெளுத்த தலையும் சுருங்கிய முகமும் அழுது சிவந்த கண்களுமாக தள்ளாடிய நடையுடன் வீட்டின் ஒவ்வொரு பகுதியையும் அவர்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருந்த பூரணியை கண்டு மாலதி மனம் இழகி போனாள். ஏன் அண்ணனும் அண்ணியும் இப்படி அவசரப்படுறாங்க? ஏன் தம்பி சம்பந்தத்துக்கு கொஞ்சமும் இங்கிதம் தெரியல? பல ஆண்டு இன்பமும் துன்பமும் அனுபவிச்சு வாழ்ந்த வீடு. அதை நினைச்சு பார்த்து கிழவி பெருமூச்சு விட்டபடி வளைய வரா. எத்தனை நேரம் அங்க நிக்க போறா? வாசல்ல ஆட்டோ நிக்குது. இன்னும் 10 நிமிஷம் அங்க தங்குனாலே அதிகமாச்சே. அவளது ஆதங்கத்தை கொஞ்சம் மதித்தால் என்ன? இந்த அண்ணி என்ன செய்தாங்க? அண்ணனது பழைய ஸ்கூட்டரை விற்கும் போது வாசலில் வந்து எதையோ பறிகொடுத்து விட்டது போல் கண் கலங்கி நிற்கலையா? தன்னுள் சினந்து கொண்டாள் மாலதி. வீட்டை படு சுத்தமா வச்சுக்கிற பழக்கம். ஆனா அவர் போனப்புறம் கூட துணைக்கு இருந்த மச்சினர் மதன் வெளிநாட்டுக்கு போனதும் நோயும் தனிமையும் வயசும் என்ன ரொம்ப ஒடுக்கிட்டுது. போட்டத போட்டபடி வச்சு குடும்பம் நடத்தின. சமையல் அறையில கொஞ்சம் ஓட்ட இருக்கும். சாமான் நிறைய பெருக்கி நாளாச்சு. என்ன தொணப்பு! வீட்டை வாங்கினவளுக்கு சுத்தப்படுத்தி வச்சுக்க தெரியாதா? அண்ணி எரிச்சலுடன் தன் கணவனிடம் தாழ்ந்த குரலில் சொன்னாள். போக மனமின்றி பூரணி கூடத்தில் நின்று கொண்டு இருந்தாள். அவளது முகத்தில் தெரிந்த சோகம் மாலதியின் நெஞ்சை வருடியது. பாவம், இன்னும் சில நொடிகள் கிழவிதான் தான் வாழ்ந்த வீட்டிலே நின்று விட்டு போகட்டுமே, என்ன குறைந்து விட போகிறது? உள்ளூர இறக்கப்பட்டாள். தோட்டத்து தண்ணி இளநீர் போல இருக்கும். ஊர் முழுக்க தண்ணி பஞ்சம் வந்தப்போ கூட இந்த கிணத்துல தண்ணி குறைஞ்சதே இல்ல. அக்கம் பக்கத்து பெண்கள்லாம் வந்து ஆளுக்கு ஒரு குடம் எடுத்துக்க நான் அனுமதிக்கிற பழக்கம். என் வீட்டுக்குள்ள கண்டவங்களை நான் விட மாட்டேன். தெரு பம்ப் செட்ல தண்ணி பிடிச்சுக்கோங்கன்னு கண்டிப்பா சொல்லிடுவேன். சியாமளா தனக்குள் சொல்லி கொண்டாள். கிழவி லேசாக முறுவலித்தாள். முற்றத்துக்கு போன ஆண்டுதான் கம்பி தடுப்பு போட்டேன். இந்த பக்கம் திருட்டு பயம் இல்ல. ஆனாலும் காலம் கெட்டு கிடக்கே. அதான் தெரியுதே. விளக்கம் வேற யார் கேட்டா? சியாமளா கொஞ்சம் உரத்த குரலில் சிடுசிடுத்து விட்டாள். கிழவி முகம் சுருங்கி போனதை கண்டு மாலதி மனம் வேதனைப்பட்டாள். வயசான அந்த அம்மா கிட்ட பரிவா ஒரு வார்த்தை பேசினா அண்ணியோட மதிப்பு இறங்கிடுமா? உள்ளூர வெகுண்டாள். வாயிலில் நின்ற ஆட்டோ அவளை அழைக்க அலறவே தாழ்வாரத்தில் தயங்கி ஒரு கணம் நின்றுவிட்டு கை கூப்பி வணக்கம் தெரிவித்தபடி பூரணி மெல்ல வெளியேறினாள். அப்பா, பெரிய தலைவேதனை ஒரு வழியா போச்சு என்று கூறியபடி சியாமளா வீட்டை சுத்தப்படுத்துவதில் முனைந்தாள். அவளுக்கு உதவ மாலதி அன்று காலையில் இருந்து விடுப்பு எடுத்துக் கொண்டிருந்தாள். என்ன தூசி, என்ன அழுக்கு! புலம்பிக் கொண்டே சியாமளா வேகமாக வீட்டை பெருக்கி வர குவிந்த குப்பையை வாளியில் வாரி எடுத்துக்கொண்டு பின்னால் இருந்த தொட்டிக்குள் போட கிளம்பினாள். சூரிய வெளிச்சத்திலே வாளியின் ஓரத்தில் குப்பையில் ஏதோ பளிச்சிட்டது. வியப்புடன் கையில் எடுத்து பார்த்த போது அது ஒரு அழகான மோதிரம். முந்தானையால் துடைத்து விட்டு பார்த்தாள். நீலமும் பச்சையுமாக கண்களை பறிக்கும் போல ஒளிவிட்டது. அந்த மோதிரம் வைரக்கல் பதித்ததா? அந்த வீட்டு குப்பையில் கிடந்த அது கட்டாயம் பூரணி அம்மாளுடையதாகத்தான் இருக்கும். அண்ணியிடம் காண்பித்தால் என்ன சொல்வாள்? வீட்டை வாங்கியிருக்கோம், அதுல உள்ள பொருள் எல்லாம் நம்மள சேர்ந்தது. பேசாம மோதிரத்தை என் பீரோமில வச்சு பூட்டு. பின்னால நகை கடைக்கு எடுத்துட்டு போய் இது வைரமா வெள்ளக்கல்லான்னு தெரிஞ்சுக்கலாம் என்று அதட்டுவாள். பாவம் கிழவி, எத்தனை பணம் போட்டு வாங்கினாளோ. வீட்டை அவர் வாங்கியிருந்தாலும் நகை அவர்களுக்கு சொந்தமாகிவிட முடியாதே. புழக்கடையில என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணி அதட்டும் குரல் கேட்டு திடுக்கிட்ட மாலதி மோதிரத்தை முந்தானையால் முடிந்து கொண்டு உள்ளே வந்து விட்டாள். தொடர்ந்து 2 நாள் தன் கண்டுபிடிப்பை வெளியே சொல்ல முடியாது. அதை தன்னுடன் வைத்துக் கொண்டு அவள் பட்ட பாடு. அன்று அவளுக்கு அந்த யோசனை தோன்றியது. கல்லூரியிலிருந்து திரும்பும் போது பூரணியம்மாள் புதிதாக குடியேறி இருக்கும் வீட்டுக்கு போய் அவளை பார்த்தாள். அப்படியே செய்தாள். கதவை திறந்த பூரணியின் முகம் புன்னகையில் மலர்ந்தது. வாம்மா, வா உள்ள. அன்போடு வரவேற்றாள். என்ன விஷயம்? அலமாரி சாவி எதையாவது நான் தர மறந்துட்டனா? உட்காரு, உபசரித்தாள்.
சொந்த வீட்டுல இருந்துட்டு இப்ப வாடகைக்கு இந்த இடத்துல இருக்கேன். என்ன செய்யறது? பணம் தேவைப்பட்டது. பெருமூச்செறிந்தாள். உட்கார நேரம் இல்ல என்ற மாலதி, இந்த பாருங்கோ, இந்த மோதிரம் உங்களுடையதானா? கேட்டபடி தன் மணிப்பர்சில் இருந்த அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்தாள். பூரணியின் முகம் மத்தாப்பு போல மலர்ந்தது. எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு 2 நாளா நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ராத்திரி தூக்கம் கூட இல்ல. நன்றிமா, நீ நல்லா இருப்ப. எங்க கிடைச்சது? வீட்டை பெருக்கும் போது குப்பையில கிடந்தது. பாவம், வைர மோதிரத்தை தொலைச்சா கவலையாத்தானே இருக்கும். இது வைர மோதிரம் இல்ல, சாதாரண வெள்ளக்கல் மோதிரம். ஆனா வைரத்துக்கு மேல ரொம்ப ஒசத்தியானது. என் கணவர் எனக்கு எங்க தீபாவளியின் போது பரிசா வாங்கி தந்தது. இத பாக்குறப்போ என் மனசுல பேச முடியாது. கண் கலங்க உதட்டை கடித்து கொண்டாள் பூரணி. சில வினாடிகளில் தன் உணர்வுகளை சமாளித்துக் கொண்டாள் அந்த கிழவி. தன் எதிரே நின்ற அந்த இளம் பெண்ணை கனிவோடு பார்த்து சிரித்தாள். இத பார்க்கும்போது பல நினைவுகள் வருது. இத தந்த என் கணவர் இறந்துட்டாரு. ஆனா அந்த நினைவுகள் இறக்கல. இன்னும் பசுமையா என் நெஞ்சில இருக்கு. முறுவலுத்தபடி கன்னத்தில் உருண்ட கண்ணீர் துளிகளை துடைத்துக் கொண்டாள். பூரணி கொடுத்த சிற்றுண்டியை முடித்துக் கொண்டு விடை பெற்று வெளியே வந்த மாலதிக்கு மிக்க வியப்பு. காதல் என்னும் உணர்வு இளமைக்குத்தான் சொந்தம் என்று இதுவரை அவள் எண்ணி வந்தாள். இத்தனை வயதான இந்த கிழவி மனதில் இன்னமும் அவள் கணவர் மேல் காதலா? அப்படி என்றால் காதல் என்பது யாவருக்கும் சொந்தமான ஒரு இனிய உணர்வா? அதனால்தான் பாரதி அதை 3 முறை அழைத்து காதல் 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 என்று கவிதை பாடினானோ? மனம் நெகிழ்ந்தவளாக நடந்தாள் மாலதி. விடியும் முன்பே எரிச்சலுடன் வீசத் தொடங்கிய வெயில் இப்போது நெருப்பாக சுட்டுக் கொண்டிருந்தது. பஸ் நிலையத்தில் சரவணன் நின்றிருந்தான். 10 மணிக்குள் அவன் பாரிஸ் கார்னரில் உள்ள அந்த ஆபீஸில் இருந்தாக வேண்டும் என்ற தவிப்பில் ஏற்பட்ட உணர்வுகளின் இறுக்கம். அம்மா சமையலுக்கு வைத்திருந்த எண்ணெய் அத்தனையும் தலையில் கவிழ்த்து கொண்டு புறப்பட்டிருந்தான். 25 பைசா கொடுத்து இஸ்திரி போட்டு அணிந்து கொண்டு புறப்பட்ட சட்டையின் கழுத்தோரமெல்லாம் வியர்வையால் நனைந்தது. அம்மா வேலை செய்த வீட்டில் எஜமானியின் உபயம் அந்த பேண்ட். இடுப்பு பெரிதாக இருந்ததை சரிப்படுத்தி நூல் திரிந்து ஜால்ரா கட்டிய கீழ்ப்பாகத்தை மடித்து தைத்து ஒழுங்குபடுத்தி உடுத்திக் கொண்டிருந்தான். இருந்த ஒரே ஒரு கைக்குட்டையையும் சோப்பு போட்டு துவைத்து சீராக்கி மடித்து பையில் வைத்திருந்தான். அத்துடன் அந்த சிபாரிசு கடிதமும் கொஞ்ச சில்லறையுமாக புறப்பட்டிருந்தான். எதிரே ஒரு பெரிய கட்டடம். முற்றுப்பெறாத நிலையில் ஆட்கள் துரிதமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். சும்மாட்டுக்கு மேல் இரும்பு சட்டியால் சிமெண்ட் கலவையுடன் படிகள் மீது ஏறிக்கொண்டிருந்த சிற்றாள் பெண்களை பார்த்தபோது அவன் நெஞ்சை என்னவோ அடைத்தது. அவன் தாயும் ஆரம்பத்தில் சிற்றாள் வேலை செய்துதான் குடும்பத்தை காப்பாற்றினாள். இப்போது நோயும் வயதும் அவளை வீட்டோடு இருத்திவிட்டன. 20 வருடம் தொடர்ந்து வேலை பார்த்தாள் அந்த பெரிய மனிதர் வீட்டில். என்ன பயன்? 6 மாத காலமாக படுத்த படுக்கை. ஏன் என்று அவர்கள் யாராவது கேட்டிருப்பார்களா? நன்றி, விசுவாசம் இதெல்லாம் நாய்க்கு மட்டும் சொந்தமல்ல, வேலையாட்களுக்கும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் சுயநலவாதிகளிடம் பணம் சிக்கிக் கொண்டு இருக்கும் போது ஏழைகள் உழைத்து ஓடாக்கி குடிசை புழுதியிலே பகலில் புழுங்கி இரவில் கொசுக்களுடன் போராடி பசி பட்டினி நோய் என்ற போராட்டத்தில் தான் சாக வேண்டும். நெஞ்சு குமுறியது. பற்களை அழுத்தி கடித்துக் கொண்டான். வெட்கமின்றி அம்மா தள்ளாடி எழுந்து போய் எஜமானிடம் வாங்கி வந்த சிபாரிசு கடிதம் சட்டைப்பைக்குள் இருந்தபடி அவன் நெஞ்சை உறுத்தியது. கிழித்து போட வேண்டும் என்ற துடிதுடிப்பு. அது என்ன கட்டடம் இத்தனை பெருசா? பஸ்ஸுக்காக காத்திருந்த கல்லூரி மாணவி ஒருத்தி தன் தோழியிடம் கேட்டாள். அவன் அவர்களை திரும்பி பார்த்தான். அடுத்த நாள் சாப்பாட்டை பற்றி கவலை தெரியாத 2 இளசுகள். கல்லூரி படிப்பிற்கு கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு அப்பனோ அல்லது அம்மாவோ இருக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலிகள். சிரித்து பேச மாட்டார்களா? பறக்க கூட தோன்றுமே. உள்ளூர வெகுண்டான். கல்வி மீது அவனுக்கும் தான் எத்தனை ஆர்வம் இருந்தது. ஆனால் வாய்ப்பு. கார்ப்பரேஷன் பள்ளியின் 4வது வகுப்பை முடிப்பதற்குள் அவன் அப்பன் கண்ணை மூடினான். அம்மா வேலை பார்த்த வீடுகளில் அவனை படிக்கவா விட்டார்கள்? சரவணா, ரொட்டி வாங்கிட்டு வாடா. பையா, தையல் கடையில தச்சிருக்கிற என் துணிகளை எடுத்துட்டு வரியா? அவனும் படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற ஆசையில் அம்மா கூட்டி பிழைத்த அந்த வீட்டு எஜமானர்கள் அவனை பற்றி நினைத்தார்களா? அவனை ஒரு ஏவலாளியாக நினைத்த போது வேலை வாங்கினார்கள். பலன்? எடுபிடி வேலைக்காக அவன் இப்போது தெருநாயாக அலைகிறான். பள்ளி படிப்பு எப்போதோ தலைமுழுகிவிட்ட சங்கதி. இது குழந்தைகள் ஆண்டு இல்லையா? பிரபல காகித வியாபாரி சோமசுந்தரம் வச்சுட்டு போன ட்ரஸ்ட் ஃபண்ட்ல குழந்தைகள் இல்லம்னு ஒண்ணு கட்டுறாங்க. வருஷ கடைசிக்குள்ள கட்டி முடிச்சுடணும்னு அவசரப்படுறாங்க. கீச்சு குரலில் பேசினாள் அவள். நம்ம காலேஜ்ல கூட இந்த குழந்தைகள் ஆண்ட ஒட்டி ஒரு எக்ஸிபிஷன் நடத்த போறாங்களாமே, தெரியுமா? கேட்டாள் மற்றொருத்தி. அவன் வசித்த குடிசை பகுதி அருகே ஒரு ரிக்ஷா நிலையம்.
காலை வேளை சுக்கு காஃபி வாங்க காசு இல்லாவிட்டாலும் ரிக்ஷாக்கார வரதன் காலை தமிழ் பத்திரிகை வாங்கி படிக்க மறக்க மாட்டான். வேலை தேடி வெளியே கிளம்பும் அவசரத்திலும் சரவணன் விடவில்லை. இரவலாக அந்த பத்திரிகையை வாங்கி படித்து விட்டுத்தான் வந்தான். சமூக சேவகி சாரதா அம்மாள் சொன்ன செய்தி அவன் கண்களில் பட்டது. முதியோர் கல்வி திட்டத்திலே நாம ரொம்ப ஊக்கத்தோட ஈடுபட்டிருக்கோம். அதை விட பன்மடங்கு உற்சாகத்தோட குழந்தைகளோட கல்வியை பற்றி நாம் சிந்தித்து செயல்படணும். ஏழ்மை இல்லாம காரணமா கல்வி கற்க வாய்ப்பு இல்லாம ஒரு குழந்தை கூட திண்டாட நாம அனுமதிக்க கூடாது. குழந்தை கல்வியில நாம சிரத்த காட்டினா வருங்காலத்துல முதியோர் கல்விங்கிற பிரச்சனைக்கே இடமில்லாம போயிடும். ஆணித்தரமான பேச்சு. 6 வயது குழந்தைகளாக குடிசை மண்ணிலே அவன் புரண்டு விளையாடிய போது குழந்தைகள் ஆண்டு என்று ஒரு வருடத்தை ஒதுக்கி வைத்த எவருக்குமே தோன்றவில்லையே ஏன்? சாரதா அம்மாள் போன்ற சமூக சேவதி எவராவது குழந்தை கல்வி நலனுக்காக கொடி கட்டி கொண்டு முன் வரவில்லையே ஏன்? சோமசுந்தரம் போன்ற கொடைவள்ளல் அப்போது மட்டும் ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தவில்லை ஏன்? புழுதியில் விழுந்த பூமாலையாக அவனது குழந்தை பருவம் எப்படி பாழாகிவிட்டது? அடி வயிற்றிலிருந்து கசப்பு குமுறி எழுந்தது. ஆத்திரம் நெஞ்சை எரித்தது. அவனை வெறும் வீணனாக செய்த சமுதாயத்தின் மீதே வெறுப்பு பொங்கி வந்தது. பஸ் வந்து நின்றது. சிந்தனை துண்டிக்கப்பட்டவனாக மூச்சை பிடித்துக் கொண்டு பஸ்ஸில் புகுந்து கொண்டான். ஆபீஸ் நேரம். கூட்டம் பஸ்ஸிற்குள் நெருக்கியது. ஒரு கையால் மேல் கம்பியில் தொங்கிய தோள்பட்டையை பிடித்தான். தயாராக மறு கையில் பிடித்திருந்த சில்லறையை கண்டக்டரிடம் நீட்டினான். உள்ளங்கையில் எஞ்சிய சில்லறையை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அங்கப்பநாயக்கன் தெருவிலே புதிதாக ஆரம்பித்த கம்பெனி அது. 3வது மாடிக்கு மூச்சிறைக்க மேலே சென்றதுமே அவனுக்கு விளங்கிவிட்டது. ஆபீஸ் பையன் வேலைக்கு ஒரு பெரிய கியூ. பியூசி வரை படித்த வாலிபர்கள் முதல் பேட்டிக்கு வந்திருந்தனர். நம்பிக்கை இழந்தாலும் ஒரு சிறு ஆசை, முயன்றுதான் பார்ப்போமே என்று. பேட்டிக்கு வந்தவர்களை வரிசைப்படுத்தி அனுப்பிய முண்டாசு ஆள் சீனியர் ஆபீஸ் பையன் போலும். வந்தவர்களிடம் சம்திங் வாங்கி கொண்டிருந்தான். சரவணன் முறை வந்தது. வேறு வழி இல்லை. அவன் தாய் மகனுக்காக வழியில் ஏதாச்சும் சாப்பிடு என்று திரட்டி கொடுத்த சில்லறைகளை அள்ளி அவன் கையில் கொட்டினான். அவனது பேட்டி வரும்போது பிற்பகல் 2 மணி. ஏற இறங்க கண்களால் அவனை எடை போட்ட ஆபீசர் முகம் கடுக்கெடுத்தது. 4 வகுப்பு தானே படிச்சிருக்கியா? அவர் கேட்ட தோரணையே அவனுக்கு முடிவை தெரிவித்து விட்டது. கடந்த சில மாதங்களாக வேலை தேடி அலையும் அவனுக்கு கிடைத்த அதே பதில்தான். பழகிவிட்ட அனுபவம். முதல் சில வினாடிகள் அவன் ஏமாற்றத்துடன் அதிர்ந்து போனான். பிறகு சமாளித்தபடி கீழே மடமடவென இறங்கி தெருவில் நடந்தான். வீடு திரும்ப வேணும் என்ற பரபரப்பு தாங்க முடியாத பசி வேறு. சட்டைப்பையில் இருந்த அந்த சிபாரிசு கடிதத்தை எடுத்து கசக்கி அருகில் இருந்த குப்பை தொட்டியில் போட்டான். பிறகு பேண்ட் பாக்கெட்டை துழாவினான். 5 பைசா நாணயம். கோபத்தில் சிரிப்புதான் வந்தது. மூட்டைப்பூச்சி மருந்து கூட 5 பைசாவுக்கு கிடைக்காதே. தெருக்குழாயில் கொஞ்சம் நீரை அடித்து பிடித்து குடித்தான். பாரிஸ் கார்னரின் மறு கோடியில் இருந்த அவர்கள் குடிசைக்கு இப்போது அவன் நடந்தே சென்றாக வேண்டும். வயிற்றை சுருட்டும் பசி, மண்டையை பிளக்கும் வெயில். பாதி வழி நடந்து விட்டான். கால்கள் மேலே நடக்க மறுத்தன. பசி காதை அடைக்க அருகில் இருந்த பஸ் நிலையத்தில் சற்று நின்றான். அப்போதுதான் பார்த்தான், கிழிந்த சேலையும் அழுக்கு ரவிக்கையுமாக ஒரு பெண். இடையில் 3 வயது குழந்தையுடன் பஸ்ஸுக்காக காத்திருந்தாள். ஒரு ஓரமாக நடைபாதை பலகார கடையில் மூங்கில் தட்டில் ஆப்பமும் வடையும் ஈக்கள் சகிதம் கண்ணை கவர்ந்தன. சரவணன் எச்சிலை விழுங்கினான். அவனைப் போலவே குழந்தைக்கும் கோர பசி போலும். அம்மா ஆப்பம் ஓலமிட்டது. வீட்டுக்கு போய் தயிர் சோறு போடுறேன், கம்முன்னு கடை. தாயார் தாஜா செய்தால் குழந்தை கேட்பதா இல்லை. பசிக்குதுமா, ஆப்பம் வேணும், ஒன்னே ஒண்ணு. விம்மியது குழந்தை. கை காலை உதைத்து கொண்டு அடம் பிடித்தது. பொறுக்க முடியாதவளாய் குழந்தையை கீழே இறக்கிவிட்டு இடையில் சொருகியிருந்த சுருக்கு பையை திறந்து துழாவினாள். அவளது விரல் இடை வழியே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடியது 1 ரூபாய் நாணயம். சனிய, உன் பேரை சொன்னதே துட்டு கூட தார வந்துடுச்சு. பேஜாறு பிடிச்ச கழுத. வீட்டுக்கு வா, செமத்தியா 4 சாத் சாத்துறேன். திட்டியபடி ரூபாய் ஓடிய திசை நோக்கி தேட ஆரம்பித்தாள். சரவணன் நெஞ்சு திகிலில் அடித்துக் கொண்டது. அவனது காலடியில் விழுந்து கிடந்தது முழு ரூபாய். அவன் நாவிலே நீர். சட்டென மனசாட்சியை அமுக்கியபடி அந்த பெண் அருகே வரும் முன் வலது காலால் ரூபாயை அழுத்திக் கொண்டு எங்கேயோ பார்த்தபடி நின்றான். 1 ரூபா விழுந்துட்டுதையா, எங்கேயாச்சும் கண்டியா? அழுகையோடு கேட்டாள் அவள். இல்லை என்று தலையை ஆட்டினான் சரவணன். இங்கும் மங்கும் தேடி காணாமல் சினத்துடன் சீறிய தாய் குழந்தை முதுகில் ஓங்கி அறைந்துவிட்டு நக்கென்று தூக்கி வைத்துக் கொண்டு நடந்தாள். ஓவென அலறிய குழந்தையின் குரல் வெகு தொலைவில் தேய்ந்து கொண்டே போயிற்று. அதற்குள் ஒரு பஸ் வந்து நின்றது. இறங்கிய கூட்டத்தின் நெரிசலில் சாமர்த்தியமாக குனிந்து காலடியில் கிடந்த 1 ரூபாயை எடுத்தான் சரவணன். எவராவது அவன் செய்ததை பார்த்துவிட்டால்
வடை, ஆப்பம் ஆசையை கைவிட்டு வேகமாக மேலே நடந்தான். எங்கேயாவது டீ கடையில் பன்னும் டீயும் சாப்பிடலாம். உற்சாகம் சோர்வை மறக்கடித்தது. காலையில் அவன் கிளம்பிய பஸ் நிலையம் முற்றுப்பெறாத கட்டிடத்தின் முன் பக்கம். அவன் திடுக்கிட்டான். அதே குழந்தையும் தாயும் நடைபாதை அருகே நின்று இருந்தனர். சிற்றாள் பெண் ஒருத்தி ஒரு தகர குவளையில் அவர்களுக்கு குடிக்க நீர் வார்த்து கொண்டிருந்தாள். என்ன பொம்பளை, பசிக்குதுன்னு அழுதா? பச்சை பூவாட்டம் பிள்ளை, அதை அடிக்கிறியே, உன் தண்ணி குடு, அதட்டினாள் சிற்றாள் பெண். தண்ணீரை மடக்கென்று வாங்கி குடித்த குழந்தையின் கண்கள் அழுது அழுது சிவந்திருந்தன. ஆமா, கோவம் வராதாங்கட்டியும் சவாரிக்கு வச்சிருந்த துட்டு தார வந்துடுச்சு. நான் என்ன செய்வேன்? வெயில்ல இதையும் சுமந்துகிட்டு பசியோட நடந்தேன் என்றாள் தாய் கண் கலங்கியபடி. சரவணன் தவித்து போனான். நெஞ்சில் நெருப்பு கொட்டிய வேதனை. சே, எத்தனை மட்டமா நடந்துட்டோம். வெக்கம் அந்த பக்கம் பார்க்க முடியாதபடி தடுத்தது. குற்ற உணர்வு அவனை மேலே நடக்க விடவில்லை. மனசாட்சி கனமாக பாறாங்கல்லாக அவனை அமுக்கியது. எதிர்புறமாக அந்த தாய் குழந்தையுடன் வேகமாக நடப்பதை கண்டான். திடீரென ஒரு யோசனை சட்டென குறுக்கே நடந்து எதிர்சாரியை அடைந்தான். அம்மா அம்மா கை தட்டினான். அவள் நின்றாள். பஸ் நிலையில ரூபாயை தொலைச்சிட்டு தேடினவங்க? ஆமா, ஏன் கேக்குறீங்க? நீங்க போனப்புறம் நானும் விடாம தேடின ஒரு இலை சருகு கடியில கடந்தது. இந்தாங்க. ரூபாயை எடுத்து அவளிடம் கொடுத்தான். மவராசனா இருக்கணும் தம்பி, இந்த குழந்தைக்கு ஒரு இட்லி வாங்கி ஊட்டுறேன், பசியால செத்துடும் போல இருக்குது. கண்கள் பனிக்க நன்றியுடன் அவள் கூறிய போது சரவணன் கூனி குறுகி போனான். வயிறு பசியால் முறுக்கிய போதும் நெஞ்சிலே இதுவரை முறுக்கிய குற்ற உணர்வு மறைந்துவிட்டது. மனம் லேசாகி நிம்மதி பெருமூச்சு வந்தது. குழந்தைகள் ஆண்டிலே செய்ய வேண்டியதை பற்றி சமூக சேவகி சாரதா திட்டங்கள் தீட்டட்டும். சோமசுந்தரம் டிரஸ்ட் நிர்வாகிகள் குழந்தைகள் இல்லம் கட்டட்டும். ஆனால் அவனும் அந்த ஆண்டிற்கு ஒரு மகத்தான காரியத்தை செய்து விட்டிருக்கிறானே. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் காலத்தில் அந்த குழந்தையின் உணவை தட்டி பறிக்க மனமின்றி திருப்பி கொடுத்து விட்டானே. இது மாபெரும் தியாகம் இல்லையா? முற்று பெறாத கட்டிடத்தை பார்த்து புன்முறுவலுத்தபடியே வீடு. மாதர் விடுதலை சங்கத்தில் நடந்த ஒரு கூடத்திற்கு போய்விட்டு அப்பொழுதுதான் வீட்டிற்குள் நுழைந்தேன். வீடு அமைதியில் மூழ்கி கிடந்தது. முன்னறையில் அப்பா அரை தூக்கத்தில் நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தார். வரதட்சணையை பற்றி கூட்டத்தில் காரசாரமாக சாடிய கல்லூரி மாணவி ஒருத்தியின் பேச்சு என் நெஞ்சிலும் நெருப்பை மூட்டிவிட்டிருந்தது. ஆவேசமாக வீட்டுக்குள் நுழைந்த என் கண்களில் கட்டி வைக்கப்பட்ட பெட்டி, படுக்கை, மூட்டைகள் தென்பட்டன. தலை தீபாவளி கொண்டாட வந்து டேரா போட்டுவிட்ட அக்காவும் அவள் கணவரும் காலையில் சொன்னபடி மாலை ரயிலுக்கு பயணப்படவில்லை என்று புரிந்து கொண்டேன். அவ எல்லாரும் சினிமாவுக்கு போயிருக்கா. பசிச்சு எடுத்து போட்டுண்டு சாப்பிட சொன்னா. பசிச்சா. அப்பாவின் முணுமுணுப்பு எரிச்சலை மேலாக்கியது. வீட்டு செலவுக்கு பணம் போதவில்லை என்று அம்மா அன்று காலையில் என்னிடம் 50 ரூபாய் வாங்கி கொண்டது சினிமாவுக்கு செலவழிக்கவா? அப்பா கொட்டி கொடுத்த வரதட்சணை, சீர் இதெல்லாம் போதாது போல நான் பாடுபட்டு சம்பாதித்த காசில் சினிமா பார்க்க புறப்பட்டிருந்த அக்கா, அத்திம்பேர் இருவரையும் எண்ணி கொதித்து போனேன். அவர்களுக்கு சரியாக தாளம் போட்டு குழைந்து குனிந்து கும்பிடு போட்டுக்கொண்டு தன்னை துரும்பாக்கி கொண்ட அம்மாவை நினைத்து ஆத்திரப்படாதிருக்க முடியவில்லை. சமையலறை மேடையில் இருந்த பாத்திரங்களில் ஒன்றை மெல்ல திறந்து பார்த்தேன். சாயங்கால டிஃபனுக்கு மாப்பிள்ளைக்காக அம்மா செய்திருந்த சொஜ்ஜியில் மீதி கொஞ்சம் நெய்யில் மிதந்து கொண்டிருந்தது. இன்னும் எத்தனை நாள் அக்கா இங்கே தங்க போகிறாளோ? எத்தனை கிலோ சர்க்கரையும் நெய்யும் பாழாக போகிறதோ? பற்களை கடித்து கொண்டு குடத்து நீரை டம்ளரில் சரித்து வேகமாக குடித்தேன். கட்டுக்கொள்ளாத கோபத்துடன் படுக்கையில் போய் விழுந்தேன். அம்மாவும் அவர்களும் வீடு திரும்பி வந்தது. சாப்பிடும்போது உள்ளறையிலிருந்து எழுந்த பேச்சு, சிரிப்பு, சமையலறையில் அம்மா தன்னந்தனியே பாத்திரங்களை ஒழுங்கு செய்ய தடுமாறி கொண்டிருந்தது எல்லாம் காதுகளில் விழத்தான் செய்தன. வேண்டுமென்றே மனதை இரும்பாக்கி கொண்டு உதவி செய்ய எழுந்திருக்காது படுத்து கிடந்தேன். முன்னரை கடிகாரம் 10 அடித்து ஓய்ந்த போது அம்மா அறைக்குள் வருவது தெரிந்தது. விடிவிளக்கை போட்டுவிட்டு என் கட்டிலின் அருகே தரை மீது அவள் பாயை விரித்துக் கொள்வதை அரைக்கண்ணால் பார்த்தேன். அக்காவும் அத்திம்பேரும் அவர்களது படுக்கை அறையை ஆக்கிரமித்து கொண்டு விட்டதால் அப்பா முன்னறையிலும் அம்மா என் அறையிலும் முடங்கிக் கொள்ள நேர்ந்தது. லேசாக இருமிக் கொண்டு அப்பா அறையின் வாசலில் நிற்பதை உணர்ந்தேன். சியாமளி குட்டி தூங்கிட்டாளா? அப்பா கேட்டதும் கண்களை இன்னும் இறுக்கமாக மூடிக்கொண்டேன். பால் சாப்பிட கூட எந்திருக்கல. பாவம், குழந்தைக்கு அசதி, நாள் முழுசும் வேலை செய்யறாளே. அனுதாபப்பட்ட அப்பா உள்ளே வந்து படுக்கையின் விளிம்பிலே உட்கார்ந்து கொண்டார். உங்ககிட்ட ஒரு சங்கதி சொல்லணும்னு 2 நாளா துடிச்சுட்டு இருக்கேன். பண்டிகை அமக்களத்துல முடியல. அப்பா ஆரம்பித்தார். அசந்துதான் தூங்குறா சியாமளி. சொல்லிக்கொண்டே பரீட்சை பார்ப்பது போல் அம்மா மெல்ல என் தோளை தட்டினாள். நான் கட்டையாக அசையாது கிடந்தேன்.
நெஞ்சு மட்டும் படபடவென வேகமாக அடித்து கொண்டது. முந்தா நாள் காத்தால சிந்தாதிரிப்பேட்டைக்கு போயிருந்தேன். என் ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க குமாரசாமி அங்க லோகநாதன் தெருல 38ஆம் நம்பர் வீடு எடுத்திருக்கிறதா சொன்னான். வெறும் ஒரு வார்த்தைக்காகவது ஏதாவது உதவி வேணுமான்னு விசாரிக்க போயிருந்தேன். சாமான்களை லாரியிலிருந்து ஆட்கள் இறக்கி வச்சுட்டு கூலி வாங்க வாசல்ல கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல அவனை பார்த்தப்போ தூக்கி வாரி போட்டுட்டு எனக்கு. நல்ல வேளை அவன் பார்க்கல. என்ன சொல்றேள்? பதறிய அம்மா என் தலை மாட்டில் காட்டிலின் மீது இடித்து கொண்டு உட்கார்ந்தாள். நம்ம சுந்தர அந்த கூட்டத்துல பார்த்தேன். தாடியும் மீசையுமா, அழுக்கு வேஷ்டியும் கந்தல் பனியனுமா, உன் மச்சினன் படுகழவனாகிட்டு இருக்கான். எடுபடி ஆளா அவளோட கூட நின்னுட்டு இருந்தான். ஐயோ, நாம இங்க இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுட போறது. நான் சட்டுன்னு அவன் கண்கள்ல படாம உள்ள போயிட்டேன். அப்புறம் விசாரிச்சப்போ குமாரசாமி சொன்னான், அவன் வீட்டுக்கு எதிர மாடி அறையில குடியிருக்கிறானா, தெருக்கூடியில இருக்கிற சின்ன ஹோட்டல்ல எடுபடி ஆளா வேலை பாக்குறானா. ஒழிஞ்சப்போ கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு கூலி வாங்கிக்கிறானா. பார்த்தா பிச்சைக்காரனை போல இருக்கான். ஆனா பேசினா பெரிய மனுஷா வீட்டு பிள்ளை போல தெரியறது. பாவம், என்ன கஷ்டமோன்னு குமாரசாமி உருகி போனான். உனக்குத்தான் ஓ மச்சினனை பத்தி தெரியுமே, மத்தவா முன்னால பெரிய ஜென்டில்மேனா நடந்துப்பானே. என் நெஞ்சு திக் திக் என்று தீவிரமாக அடித்து கொண்டது. சித்தப்பா சுந்தர் சென்னையிலா இருக்கிறார்? சென்னை பட்டினம் அம்மாவுக்கு சொந்தம் போல பேசுறாளே. பேஷ். கோபத்துடன் உதட்டை கடித்து கொண்டேன். சின்ன வயதில் சித்தப்பாவின் கையை பிடித்து கொண்டு மீனாட்சி கோவிலுக்கு எத்தனை முறை போயிருக்கிறேன். குச்சி மிட்டாயை வாங்கி கொடுத்துவிட்டு குளப்படியில் அருகே உட்கார வைத்துக் கொண்டு குண்டோதரன் கதையை சொல்லி எத்தனை முறை என்னை சித்தப்பா சிரிக்க வைத்திருக்கிறார். அவர் இப்போது எடுபிடி ஆளாக இதே சென்னையில் ஒரு மூலையில் இருக்கிறார். இங்கே அம்மா நெய் மிதக்கும் சொஜ்ஜியை கிண்டி நேத்து வரை அந்நியனாக இருந்துவிட்டு வரதட்சணையை வாங்கி கொட்டி கொண்டு மாப்பிள்ளை உறவோடு உள்ளே வந்திருக்கிறவனுக்கு உபச்சாரம் பண்றாள். இது எந்த நியாயத்தில் சேர்த்தி? துயரமும் கோபமும் மூண்டு கொண்டு நெஞ்சை அடைத்தன. கண்ணிமைகளை நீர் சுட்டது. மூச்சை அடக்கி கொண்டு எல்லாவற்றையும் ஊன்றி கேட்டுக்கொண்டிருந்தேன். மாப்பிள்ள ஊருக்கு போற வரைக்கும் நீங்க அந்த பக்கம் போகாதீங்கோ. அவன் நம்மள தேடின் வரத்துக்கு சந்தர்ப்பமே இல்லையே, ஏன் பயப்படுற? ஏன் இல்ல, நான் மதுரையிலிருந்து இங்க மாத்திண்டு வந்திருக்கிறது தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே வந்து நிப்பானே உங்க தம்பி. என் மாமியாரோட நகைகள்ல அவன் பங்கு நம்மகிட்ட தானே இருக்கு. தங்க வைக்கிற விலைக்கு 50,000 பெருமே. அவன் ஒரே அடியா ஒழிஞ்சிட்டான்னு நினைச்சு அதுல பாதியை எடுத்து மூத்தவளுக்கு போட்டு கல்யாணத்தை ஒப்பேத்திட்டோம். மீதிய சாமலைக்கு வச்சிருக்கோம். இப்போ அதையெல்லாம் கொண்டான்னு வந்து கலாட்டா பண்ணினா சங்கதி தெரியாத மாப்பிள்ள முன்னால எல்லாமே அம்பலம் ஆயிடுமே. என் மச்சினன் கையாடல் கேஸ் ஒண்ணுல சிக்கி ஜெயிலுக்கு போனவன்னு பெருமையா சொல்லிக்க முடியுமா? பொங்கி எழுந்த கோபத்தை அடக்க முடியாது நான் லேசாக புரண்டு படுத்தேன். சித்தப்பா கையாடல் செய்த குற்றவாளி என்று துச்சமாக பேசும் அம்மா இப்போது என்ன செய்திருக்கிறாள்? சித்தப்பாவின் சொத்தை எடுத்து தன் இரு மகளுக்கும் பங்கிட்டு விட்டிருக்கிறாள். வீட்டுக்கு வெளியே இதை செய்தால் கையாடல் குற்றம். வீட்டுக்குள் உள்ளேயே செய்தால் அண்ணன் தம்பிகளின் விவகாரம். நியாயம் எப்படித்தான் இவர்கள் பார்வையில் மாறிவிடுகிறது? எனக்குள் வெகுண்டேன். கவலைப்படாத, எதுக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கட்டும் சொல்லி வச்சேன். அப்பா அலுப்புடன் எழுந்து வெளியே செல்வது கேட்டது. ஈஸ்வரா, இந்த கடங்காரன் ஒழிஞ்சான்னு ஸ்நானம் பண்ணிட்டு மறந்துட்டு இருக்கிறச்சே, இப்படி சமயத்துக்கு வந்து கழுத்திருக்க புறப்பட்டிருக்கானே பாவி. அம்மா தனக்குள் முனகியபடி பாயில் சாய்ந்து கொண்டாள். அம்மா, எல்லாம் நீ செஞ்ச சதியோட விளைவு. தாய் இல்லாத மச்சினனை புள்ள போல ஆதரிச்சு வளர்க்கறத விட்டுட்டு அவன் போக்குல விட்ட. படிக்காம ஊரை சுத்தி தெரிஞ்சவன அடக்கி பொறுப்பானவனா ஆக்க உனக்கு பொழுது இருக்கல, மனமும் இருக்கல. கையாடி விட்ட குற்றத்துக்காக சிறைவாசம் அனுபவிச்சுட்டு வீட்டுக்கு சித்தப்பா திரும்பினப்போ எப்படி பேசின? அப்போ நான் சின்ன குழந்தைதான். இருந்தாலும் நன்னா நினைவு இருக்கேன். சித்தப்பா சாப்பிடும்போது உட்கார்ந்துருந்த போதும் வார்த்தைகளால சுட்டு கரிச்சு கொட்டின. அதை தாங்க முடியாம அவர் பெட்டியை தூக்கின்னு வெளியே போனப்போ நீயும் அப்பாவும் இடிச்ச புளியாட்டம் அசையாம பாத்துட்டு இருந்தளே, அதை மறக்க முடியுமா? சித்தப்பான்னு அழுதுண்டு ஓடின என்ன புடிச்சு இழுத்து கொண்டு வந்து பேயாட்டம் முதுகுல அரைஞ்சியாத, அதை நான் மறக்கவே இல்லம்மா. நீ ரொம்ப சுயநலக்காரி. உன் கணவன், உன் குழந்தைகள், நீ மட்டும் சுகமா வாழ்ந்தா போதும். இது நியாயமே இல்ல, தெரிஞ்சுக்கோமா. கூச்சலிட்டு உரக்க பேச வேண்டும் போல உணர்வுகள் உள்ளத்தில் பொங்கி புரண்டன. பற்களை அழுத்தமாக கடித்து கொண்டு படுத்து கிடந்தேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. அலுவலகத்துக்கு விழுந்தடித்து கொண்டு ஓட வேண்டிய நிர்பந்தம் இருக்கவில்லை. கால்ல சக்கரம் கண்டுட்டு எங்க புறப்பட்டுட்ட? மாப்பிள்ள வீட்டுல இருக்கும்போது எங்க கிளம்புன? அம்மா அடிக்குரலில் அதட்டினாள். என் சிநேகிதி வீட்டுக்கு பிடிவாதமாக புறப்பட்டு விட்டேன். தோளுக்கு மிஞ்சி வளர்ந்து வேலைக்கு போகிற பெண் நான். அம்மாவால் அதற்கு மேல் அதிகாரம் செய்ய இயலவில்லை. பஸ் நிலையத்திலிருந்து லோகநாதன் தெருவை தேடிக்கொண்டு மெல்ல நடந்தேன். நெஞ்சு படபடவென அடித்துக் கொண்டது. தெருமுனையில் இருந்த ஹோட்டலில் காலை வேளை கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது.
கல்லாப்பெட்டி அருகே நெருங்கி அதன் பின்னால் இருந்தவரிடம் மெல்லிய குரலில் கேட்டேன். யார் அது? சுந்தருங்கிறவரா? 3 நாளா வேலைக்கு வரலம்மா, உடம்புக்கு முடியாம வீட்டுல இருக்கிறாரா? கல்லாப்பெட்டிக்காரர் காரமாக சொன்னார். பகீர் என்ற உணர்வுடன் நான் தெருவில் இறங்கி நடந்தேன். குருவி கதையை சொல்லிக் கொண்டு என்னை தோளில் சுமந்தபடி மீனாட்சி கோவிலுக்கு அழைத்துச் சென்ற சித்தப்பாவை பரிவுடன் மனம் நினைத்தது. கண்கள் பனித்தன. அப்பா சொன்ன குமாரசாமியின் வீட்டு எண்ணை தேடி கண்டுபிடித்து எதிர்ப்பக்கம் திரும்பி பார்த்தேன். சித்தப்பா தங்கி இருக்கும் பழைய வீடு தென்பட்டது. துணிவுடன் கதவை தட்டினேன். சுந்தர ஐயாவை பார்க்கணுமா? வாசப்பக்கம் மாடிப்படி இருக்கே. கதவை பட்டென்று சாத்தி கொண்டாள் வீட்டுக்காரி. ஒரே மூச்சில் படியேறி மூடியிருந்த அரைக்கதவை மெல்ல தட்டினேன். யுகமாகி விட்டது போன்ற தவிப்பில் நின்று கொண்டிருந்தேன். பாதி நரைத்து போன மீசையும் தாடியுமாக ஒரு ஆசாமி கதவை திறந்துவிட்டு வியப்போடு என்னை பார்த்தார். கசங்கி போன அழுக்கு லுங்கியிலும் கிழிந்த பனியனிலும் தெரிந்த அந்த வயதான மனிதர் என்னை கண்டு வெட்கியவர் போல சட்டென்று பாயின் ஓரத்தில் கிடந்த துண்டை எடுத்து மார்பை போத்திக் கொண்டார். நீங்க யாருன்னு கண்களை இடுக்கியபடி என்னை மீண்டும் வியப்போடு பார்த்தார். என்ன தெரியலையா சித்தப்பா? உங்க குட்டி பெண்ணு சியாமளி. சொல்லி முடிப்பதற்குள் அழுகையால் வார்த்தைகள் குழறின. சியாமளா குட்டியா? என்ன அதிசயம்! உயரமா அழகா இத்தனை பெரியவளா வளர்ந்துட்டியே. நடுங்கியபடி நீட்டிய அவரது கரங்களை நான் ஆவலுடன் பற்றி கொண்டேன். சித்தப்பா, நாங்கள்லாம் இருக்கச்சே இப்படி அனாதையா பிச்சைக்காரனை போல நீங்க ஜொரத்தோட தனியா இருக்கலாமா? சித்தப்பா, உங்க குட்டி பொன் இப்ப கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு பேங்க் ஆபீசர், தெரிஞ்சுக்கோங்க. கண்ணீருடன் தடுமாறினேன். மறுபடியும் குழந்தை பருவத்து நினைவில் சித்தப்பாவின் மடியில் உட்கார்ந்து மிட்டாய் தின்று கொண்டு சிரித்து மகிழ்ந்த அந்த நாட்கள் நெஞ்சிலே நீண்ட கதைகளை சொல்ல கண்கள் பொல பொலவென கண்ணீரை சிந்தின. உட்காருமா. உடைந்த முக்காலி ஒன்றை இழுத்து போட்டார் அவர். வாட்ட சாட்டமான சித்தப்பா. பளிச்சென்று கண்கள் பளபளக்க சிரிக்கும் சித்தப்பா. இப்போ எப்படி கூனி குறுகி வயதுக்கு மீறிய முதுமையில் படுகிழவனாக மாறிவிட்டார்? வேதனையோடு அவரை பார்த்தேன். ஹோட்டலுக்கு போய் காஃபி வாங்கின் வரேம்மா. அலுமினிய டம்ளர் ஒன்றை எடுத்துக்கொண்டு கிளம்பினவரை நான் தடுத்தேன். சித்தப்பா, மூட்டையை கட்டுங்கோ. உங்களை ஒரு டாக்ஸில வீட்டுக்கு அழிச்சுன்னு போக வந்திருக்கேன். அவர் என்னை ஊடுருவி பார்த்தார். எப்படிமா முடியும்? எனக்கு என்ன பாத்தியத இருக்கு? இருக்கு. உங்க அம்மா வச்சுட்டு போன நகைகள்ல உங்க பங்கு இருக்கே. தங்கம் விக்கிற விலைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? கிளம்புங்க சித்தப்பா. நான் அன்போடு அதட்டினேன். வாண்டாம்மா, ஒரு தடவை தாண்டின அந்த வாசப்படிக்குள்ள மறுபடியும் கால வைக்கிறது இல்லன்னு என் கொள்கை. அது ஒண்ணுதான் என்கிட்ட இப்ப இருக்கிற சொத்து. அதையும் உதற சொல்றியே, நியாயமா? நெஞ்சு துயரத்தில் கனத்தது. பேச முடியாத உதடுகள் துடித்தன. சித்தப்பா, நான் உங்களை அடிக்கடி வந்து பார்க்க விரும்புறேன். அதுக்கு ஏதாவது தடை உண்டா? உங்க குட்டி பெண் தன் கையால சம்பாதிச்சிலிருந்து ஏதாவது கொடுத்தா ஏத்துக்க மாட்டலா? கேட்டுக்கொண்டே பையை திறந்து 10 ரூபாய் நோட்டொன்றை எடுத்து அருகில் பாய் மீது வைத்தேன். பின்னர் அரை மனதோடு விடை பெற்றுக் கொண்டேன். அக்கா ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். எங்கடி போயிட்டு வர? அம்மா இறைந்தாள். நான் அசட்டையாக முறுவலித்தேன். அக்கா ஊருக்கு கிளம்பியதும் அப்பாடா, வீட்டில் எத்தனை ஒரு நிம்மதி. நாள் முழுவதும் சித்தப்பாவின் நினைவு நெஞ்சை உறுத்தி கொண்டிருந்தது. வயதான காலத்தில் பாவம் என்று உருகி கரைந்த போது அந்த நினைவு பளிச்சிட்டது. மறுநாள் வேலைக்கு கிளம்பிய போது அம்மா அதட்டினாள். காலங்கெட்டு கிடக்கு, கல்லு போல இருக்கிற பாட்டி சங்கிலிய எடுத்து போட்டுண்டு வேலைக்கு போகணுமா? ஒரே ஒரு நாள் மட்டும் அனுமதி போறோம். ரொம்ப ஆசையா இருக்கு சொல்லிவிட்டு துணிச்சலாக புறப்பட்டேன். மாலை வேலை முடிந்ததும் நேரே சிந்தாதிரிப்பேட்டைக்கு ஆட்டோவில் கிளம்பி விட்டேன். பாட்டியின் சங்கிலியை கழற்றி சித்தப்பாவிடம் கொடுத்து விட வேண்டும். அவர் அதை விற்று பிழைத்துக் கொள்ளட்டும். அம்மாவுக்கு ஏதாவது கதை சொல்லி சமாளிக்கலாம். அக்கிரமத்தை அக்கிரமத்தால் தான் ஒடுக்க முடியும். எண்ணிக்கொண்டே மூச்சிறைக்க படிகளை தாவி மேலே வந்தபோது திடுக்கிட்டேன். சித்தப்பா வசித்த அறையின் கதவில் பூட்டு தொங்கியது. சுந்தர் என்பவரையா கேக்குற? முந்தா நாள் ராத்திரி காலி பண்ணின்னு போயிட்டார். எங்கேயோ, யார் கண்டா? முணுமுணுத்தாள் வீட்டுக்காரி. சித்தப்பாவை குறித்து தகவல் ஏதாவது கிடைக்குமா என்றறிய அவர் வேலை பார்த்து வந்த ஹோட்டலுக்கு போனேன். ஹோட்டலில் கல்லாப்பெட்டியில் அருகிருந்த மனிதரின் முகத்திலே கடுமை தெரிந்தது. சுந்தரதான தேடின் வந்தீங்க? இந்த கடுதாசியை கொடுக்க சொன்னார். அசட்டையாக கடித உரையை நீட்டினார். கையும் காலும் பதற நெஞ்சு துடிக்க உரையை பிரித்து கடிதத்தை எடுத்து பாதையோரத்தில் நின்றபடி படித்தேன். அன்புள்ள சியாமளி குட்டிக்கு அநேக ஆசிகள். நீங்கள் சென்னைக்கு வந்திருப்பது தெரிந்ததும் ஒரே ஒரு முறையாவது உன்னை பார்த்து பேச வேண்டும் என துடிச்சுருந்தேன். அந்த பாக்கியம் எனக்கு வலுவுல கிடைச்சத பத்தி ரொம்ப ஆனந்தப்படுறேன். படிச்சிருந்தோம், பெரிய வேலையில இருந்தோம், ஏழை சித்தப்பா மேல உனக்கு இருக்கிற பாசத்தை நினைச்சு நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். என்னால உன் வருங்காலம் எந்த விதமாவும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற கொள்கைக்காக நான் இந்த ஊரை விட்டே போறேன். மறுபடி நாம சந்திக்கிறது துர்லபம்.
ஏன்னா இந்த சித்தப்பாவ வயசும் வியாதியும் பாதிச்சுட்டு இருக்கு. என் பங்குக்கு உன் பாட்டி வச்சுட்டு போன நகைகளை ஆசையோட மனப்பூர்வமா உனக்கு என்னுடைய கல்யாண பரிசா நான் கொடுக்கறேன். எடுத்துக்கோ. சித்தப்பாவின் ஞாபகம் இருக்கட்டும், அது போதும். சுந்தர். கண்கள் குளமாக, நெஞ்சு துயரத்தில் சுமையாக, கால்கள் தடுமாற நடக்கிறேன். அம்மாவுக்கு முன் சித்தப்பா எப்படி உயர்ந்து விட்டிருக்கிறார். நியாயங்களின் சுயநலத்தின் முன்னால் மாறும்போது உண்மையை உணர்கிறவர்கள் எங்களை போன்ற இளைஞர்கள் தான் சித்தப்பா. அம்மாவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. கன்னங்களில் நீர் கோடிட எனக்குள் சொல்லிக்கொண்டே நடக்கிறேன் நான். காலையில் படுக்கையை விட்டு எழுந்ததுமே நான் தீர்மானித்து விட்டேன். இனிமேல் எந்த காரணம் கொண்டும் ஒரு கணம் கூட இந்த நர்சிங் ஹோமில் நோயாளியாக அடைபட்டிருப்பது கூடாது. இன்றே டாக்டரிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வீட்டுக்கு கிளம்பி விடுவது என்பதுதான் அந்த தீர்மானம். 6 மாத காலமாக நோயாளி என்று சுற்றத்தவர்களை பிரிந்து டாக்டர் நாராயணன் நர்சிங் ஹோமிலே படுத்திருந்த எனக்கு என் நோயின் மீதும் என் வாழ்க்கை மீதும் அலுப்பு ஏற்பட்டிருந்தது. மேலும் நேற்று வார்டிலே தமது ரவுண்டுக்கு வந்த டாக்டர் நாராயணனிடம் பேசிய பின்பு என் மனம் மேற்கண்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. 6 மாத காலமா இங்க தங்கியிருந்தேனே டாக்டர், இன்னும் என் நோய் என்ன விட்டப்பாடில்லையே என்று டாக்டரிடம் மிகவும் அலுப்புடன் வினவினேன். டாக்டர் வழக்கம் போல் புன்னகையுடன், அம்மா, உங்க நோயை பத்தி நீங்களும் அறிவீங்க, நானும் அறிவேன். அன்று ஆரம்பத்துல சொன்னதைத்தான் திரும்ப சொல்றீங்களா என்றார். நான் அதற்கு பதில் பேசவில்லை. அவர் மௌனமாக என்னை பார்த்து சிந்தனையுடன் தலையை அசைத்துவிட்டு, அடுத்த வாரம் வேற சில புது மருந்துகளை உங்களுக்கு கொடுத்து பார்க்க உத்தேசிச்சிருக்கேன். ஒரு சமயம் அதுல ஏதாவது குணம் ஏற்படலான்னு நினைக்கிறேன் என்றார். டாக்டர் வார்டின் மறு கோடிக்கு சென்று மறுவரை மறையும் வரை அவரையே பார்த்து கொண்டிருந்த என் கண்களில் லேசாக நீர் துளித்தது. துக்கம் நெஞ்சை பலமாக அமுக்கியது. ச, என்ன ஜென்மம் என்று என் மீதே எனக்கு வெறுப்பு பொங்கி எழுந்தது. பூசினார் போல் தடித்த மேனியும் செழுமையான தோற்றமும் கொண்ட என்னை பார்த்தால் யாரும் நோயாளி என்றே நினைக்க மாட்டார்கள். 2 வைத்தியர்கள் கூட அப்படித்தான் சொன்னார்கள். உங்களுக்கு ஒருவித நோய் இல்ல, மனப்பிரம என்று அவர்கள் சொன்னபோது எனக்கு அவர்கள் மேல் கோபம் வரத்தான் செய்தது. வேறு சில வைத்தியர்கள் அப்படி சொல்லி என் மனத்தாங்களுக்கு ஆளாக விரும்பாது எனது நோய்க்கு விதவிதமான விசித்திர பெயர்களை சூட்டினார்கள். நரம்பு தளர்ச்சி, மூளை கொதிப்பு என்று அவர்கள் நாமகரணம் செய்த எனது நோய்க்காக நான் கடந்த 4 வருடங்களாக பார்க்காத வைத்தியம் இல்லை, சாப்பிடாத மருந்துகளும் பாக்கி இல்லை. பணத்தை தண்ணீர் போல் எனக்காக செலவழித்த என் கணவர் கடைசியில் என் வேண்டுகோளை மறுக்க முடியாது டாக்டர் நாராயணா நர்சிங் ஹோமிலே என்னை 6 மாத காலம் தங்க அனுமதித்தார். நரம்பை பற்றிய நோய்களில் தனியாக ஆராய்ச்சி செய்து பிரசித்தி பெற்றிருந்த டாக்டர் நாராயணனாவது என் நோயை தீர்க்க மாட்டாரா என்ற நம்பிக்கையில் நான் இங்கே வந்து தங்கினேன். என்னை பரிசோதித்து பார்த்த டாக்டர் மற்றவர்களைப் போல் சட்டென்று என் நோயை தீர்மானித்து விடவில்லை. இது எப்படி ஆரம்பித்தது என்று அதனுடைய பூர்வோத்தரங்களை பற்றி விசாரிக்க தொடங்கிவிட்டார். அன்று அவர் என்னிடம் 1 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் கூறியதை கேட்டதும் எனக்கு அவர் மீது கோபம் பற்றி கொண்டு வந்தது. தொப்பென்று படுக்கையிலிருந்து குதித்து வீட்டிற்கு ஓடிவிட வேண்டும் என்று ஆத்திரம் குமுறி கொண்டு வந்தது. உங்களுக்கு வரும் இந்த மயக்கம் முதல்ல தானா வரலம்மா. உங்க கணவர் ஒரேடியா ஆபீஸ் வேலையில மூழ்கி கிடக்கிறார். நீங்களோ பொழுது செலவழிக்கிறது எப்படின்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்க ஓரகத்தியும் மைத்தினரும் புதிய தம்பதி. அவங்கள்ட்ட இருக்கிற அந்யோன்ய பாவம் நீங்க ஒரு காலத்துல இருந்ததை நினைவூட்டுது. குடும்பத்தை மறந்து தன்னோட தொழில மூழ்கி இருக்கும் கணவர் மேல உங்க மனசு கோபம் கொள்ளுது. இது நாளாவட்டத்துல ஒரு குறையா உங்க மனசை அரிச்சுக்கிட்டே இருக்கு. தாய் அடிச்சுட்டா குழந்தை என்ன செய்யறது? அழறது. ஆனா யார் சமாதானம் செஞ்சாலும் லேஸ்ல குழந்தை சமாதானம் அடையறது இல்ல. அடிச்ச தாயே அணைச்சால் ஒழிய அந்த பிஞ்சு உள்ளம் திருப்தி அடையறது இல்ல. சில சமயம் நம்ம மனசும் குழந்தை மனசுல இருந்து அபிவிருத்தி அடையறது இல்ல. புறக்கணிக்கிறதாக நீங்க கருதி இருக்கும் கணவன் கருத்தை கவராத வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதா இல்ல. அவர் கவனத்தை கவர உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுச்சு. அதுதான் அவரோட பச்சாதாபத்தை தூண்டும் முறை. இப்படி படபடவென பேசிக்கொண்டு போன டாக்டரின் வார்த்தைகள் என் மனதில் வேல் போல் தாக்கவே நான் முகத்தை சுளித்தேன். உண்மை கசப்பானதுமா. முதல்ல உங்களுக்கு ஏற்பட்ட மயக்கம் தானா வருவிக்கப்பட்டது. மயக்கம்னு ஒண்ணு எல்லாரும் பயந்து உங்கள்கிட்ட ஓடி வந்து உங்களை கவனிச்சு சிகிச்சை பண்ணி தங்களோட அனுதாபத்தை உங்க மேல பொழிவாங்கன்ற எண்ணத்தினால தானாகவே ஏத்துக்கொண்ட போலி மயக்கம் என்றார் கடுமையான அதட்டும் குரலில் டாக்டர். அதை கேட்டு என் முகம் அவமானத்தினால் சிவந்தது. உதடுகள் துடித்தன. இல்ல டாக்டர், இல்ல. இப்ப வர மயக்கம் எதிர்பாராத சமயம் தானா வந்துருது. எத்தனையோ தடவை கீழே விழுந்து காயம் கூட ஏற்பட்டிருக்கு என்றேன் துக்கத்துடன் நான். அதத்தான் சொல்ல வந்தம்மா. இந்த மயக்க நோய் உங்களால வலுவுல வரவழைக்கப்பட்டது.
ஆனா கால கிரமத்துல நீங்க அதுக்கு அடிமையாயிட்டீங்க. உங்க அந்தராத்மால போய் அது குடியேறிட்டதுனால அது தற்சமயம் உங்களை ஆட்சி பண்ணுது. நோய் உங்களுக்கு அடிமையா இருந்தது போய் அதுக்கு நீங்க தற்சமயம் அடிமையா இருக்கிறீங்க. நீங்க வேண்டிய சமயம் ஒரு காலத்துல அதை வரவழைச்சு மேற்கொண்ட நிலைமை மாறி அது இஷ்டப்பட்ட சமயம் தோன்றி உங்க ஆரோக்கியத்தை சீர்குலைச்சிட்டு இருக்கு. இதுதான் உங்க நோயோட ரகசியம். இதுக்கு வைத்தியம் உங்கள்கிட்டயே இருக்கு என்றார். அதையும் தான் சொல்லிடுங்க டாக்டர் என்றேன், கண்களில் வழிந்த நீரை துடைத்து கொண்டு. இது எப்படி படிப்படியா அபிவிருத்தி அடைந்ததோ அதே போல படிப்படியா அதை நீங்க மனசு வச்சா குறைச்சிக்க முடியும். உங்க மன உறுதி இதுக்கு முக்கியமா தேவை. இதுக்கு வேற மருந்து இல்லை என்று பிரசங்கித்தார். நான் அதற்கு மேல் டாக்டரிடம் எதுவும் பேசவில்லை. இன்று காலை படுக்கையிலிருந்து எழுந்தபோது திடீரென்று என் மனம் ஒரு முடிவுக்கு வந்தது. மன உறுதிதான் என் நோய்க்கு மருந்து என்றால் நான் எதற்காக இனிமேல் இங்கே இருக்க வேண்டும்? காலையில் வார்டுகளை சுற்றி பார்க்க டாக்டர் வந்தார். வந்தவுடன் நான் அவரிடம் சொன்னேன், டாக்டர், இன்னைக்கு நான் வீட்டுக்கு திரும்பிட விரும்புறேன். என்னை தயவு பண்ணி அனுப்பிடுங்க. ஏற இறங்க என்னை உற்று பார்த்த அவர், 4-5 நாட்களுக்கு முன்னாட உங்க கணவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த வார இறுதியில உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுறதா நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் என்றார். வார முடிவு வரை எதுக்கு நான் இங்க இருக்கணும்? இன்னைக்கே நான் போக தீர்மானிச்சுட்டேன், என்னை அனுப்பிடுங்க என்றேன் பிடிவாதமாக. பேஷா போங்கம்மா, இது ஆஸ்பத்திரி, கைதி கூட இல்ல. நீங்க என் கைதியும் இல்ல, என் நோயாளி என்று சிரித்த டாக்டர் தொடர்ந்தார் போல், நீங்க இன்னைக்கே போலாம், அனுப்ப ஏற்பாடு பண்றேன். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்க கால்ல வந்திருக்க அந்த சின்ன கட்டிய கிழிச்சு கட்டி அனுப்புறேன், அப்புறம் போங்க என்றார். வேண்டாம், அது தானே உடைஞ்சு போட்டோம் என்று கிளியோடு அலறினான் நான். இல்லம்மா, மயக்கம் கொடுத்துதான் கிழிக்க போறேன், பயப்படாதீங்க என்று அவர் வற்புறுத்தினார். ரண சிகிச்சை அறையில் மேஜை மீது ஏறி படுத்துக்கொண்டேன். தலைக்கு மேல் எரிந்த மின்சார விளக்கின் ஒளி கண்களை கூசவே கண்களை மூடிக்கொண்டேன். உதவி டாக்டர் மயக்கம் கொடுக்க முகமூடியை என் முகத்திலே வைத்து மருந்தை மெல்ல ஊற்றிக் கொண்டிருந்தார். மல்லிகை மலரின் மெல்லிய மனம் நாசியை தாக்கியது. பிறகு தொண்டையில் சுரீர் என்ற ஒரு வேதனை. சச்ச, எங்க போறோம், ஒரே இருட்டா இருக்கே. முகமூடியை பிடுங்கி தூர எறிந்துவிட்டு கூச்சலிட்டு கொண்டு எழுந்து ஓட வேண்டும் என்ற அவா. ஆனால் ஒரு பயங்கரமான இருட்டு மேலும் மேலும் வந்து கவ்விக்கொள்ளவே ஒரே அந்தகாரமாகிவிட்டது. அம்மா எந்திரிங்க, முடிஞ்சிடுது என்று நர்ஸ் அன்புடன் என் தோளை உலுக்கினாள். விழித்து கொண்ட நான் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தேன். டாக்டர் வேறு நோயாளிகளை கவனிக்க சென்று விட்டார். நீங்க வீட்டுக்கு போகணும்னா போலாம் என்றாள் அவள். என் சாமான்களை பெட்டிக்குள் வைத்து தயாராக சேகரித்து வைத்திருந்தாள் நர்ஸ். உங்க கணவரை டெலிபோன்ல கூப்பிட்டு வந்து அழைச்சு போ சொல்லட்டுமா என்று அவள் கேட்டாள். ஆபீஸ் விடுமுறை தினம்தான், அவர் வீட்டில் தான் இருப்பார், கூப்பிட்டால் வருவார். ஆனால் எனக்கோ ஏனோ விருப்பமில்லை. திடீரென்று வீட்டிற்கு சென்று அவர்கள் அனைவருக்கும் பிரமிப்பை உண்டாக்க விரும்பினேன். எங்கள் பங்களா தொலைவில் இருக்கவில்லை. ஒரு ரிக்ஷாவில் சென்று வீட்டை அடைந்து விடலாம். எனவே டெலிபோனில் கூப்பிட வேண்டாம் என்று நர்சிடம் கூறிவிட்டு ஒரு ரிக்ஷாவை வாடகைக்கு பேசி தந்தால் போதும் என்றேன். அங்கிருந்த ஆள் என் பெட்டியை கொண்டு ரிக்ஷாவில் வைத்து விட்டான். மணிப்பர்சை திறந்து 2 10 ரூபாய் நோட்டுகளை ஒரு காகித உரையில் போட்டு எடுத்துக்கொண்டு வராந்தாவின் மறு கோடியில் இருந்த நர்ஸை அணுகினேன். போயிட்டு வரேன், இதை வச்சுக்கோங்க என்று உரையை நீட்டினேன். மிகவும் பிகு செய்து கொண்டு பிறகு அவள் அதை வாங்கி கொண்டாள். ஞாபகம் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு கீழே இறங்கி செல்ல படிகள் பக்கம் திரும்பிய நான், அவள் என் பின்னால் ஏதோ இறைந்து பேசுவதை கேட்டு திடுக்கிட்டு நின்றேன். போயிட்டு வாமா, நல்லா போயிட்டு வா. ஞாபகத்துக்கு என்ன பஞ்சம்? உன்னை போன்றவங்களை மறக்க முடியுமா? கொழு கொழுன்னு இருக்கிற உன் உடம்புக்கு என்ன கொள்ள? மயக்கமா மயக்கம்? எடுப்பாரும் பிடிப்பாரும் இருந்தா பிள்ளை களைச்சா போல விழாதா? பணமும் தாங்கிறதுக்கு மனுஷங்களும் இருந்தா மயக்கம் ஏன் வராது? நீ இங்கிருந்து போனாலே எங்க எல்லாருக்கும் பெரிய நிம்மதி. பணத்தை கொடுத்துட்டோன்னு 6 மாச காலமா அந்த நர்சிங் ஹோமையே தூள் பறக்க அடிச்சிட்டு இருந்தியே, அப்பப்பா என்று ஆத்திரத்துடன் கத்தினாள். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நர்ஸ்களை அடிக்கடி நான் சிறு விஷயங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு தொந்தரவு செய்தது என்னவோ வாஸ்தவம்தான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நகைமுகத்துடன் உபசரித்த இந்த நர்ஸா இப்படி பேசுகிறாள்? மேலே அவள் என்னை திட்டிக் கொண்டிருப்பதை கேட்க சகிக்காத நான், நர்ஸ் என்ன சொல்ற என்று கோபமும் துக்கமும் தாளாது கேட்டேன். என் நெஞ்சு படபடவென துடித்தது. உடல் முழுதும் குப்பென்று வியர்த்து விட்டது. ஒண்ணுமில்ல, சுகமா போயிட்டு வாங்க என்று பதிலளித்த அவள் தன் சாயம் தீட்டிய உதடுகளை குவித்தபடி புன்முறுவல் செய்தாள். பட்ட பகல்ல என்ன பிரம என என்னை கடிந்து கொண்டபடி கீழே இறங்கி சென்று ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டேன். தலைக்கு மேல் தகிக்கும் வெயில், கீழே கொதிக்கும் தார். 1 ரூபாய் கூலிக்கு ஆசைப்பட்டு கொண்டு ரிக்ஷாக்காரன் வண்டியை வேகமாக இழுத்து கொண்டு பங்களாவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான். அவன் முதுகின் மீது தொங்கிக் கொண்டிருந்த கந்தல் சட்டை வேர்வையினால் தெப்பலாக நனைந்து கொண்டு வருவதை பார்த்த என் மனம் சஞ்சலப்பட்டது.
ஐயோ பாவம் என்று அவனுக்காக என் மனம் இரக்கமடைந்தது. பங்களாவை அடைந்ததும் கீழே இறங்கினேன். நெற்றி மீது ஆறாக பெருகி ஓடிய வேர்வையை அவன் துடைத்து கொண்டு பெருமூச்செறிந்தான். கைப்பையை திறந்து 1 ரூபாயுடன் 4 நாணயம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டேன். இந்தாப்பா, உனக்கு பேசின கூலி 1 ரூபா. பாவம், வெயில்ல இழுத்துட்டு வந்தியே, இந்த 4 நாவையும் சேர்த்து வச்சுக்கோ என்று இரக்கம் மேலோங்க அவனிடம் கொடுத்தேன். கையை நீட்டி வாங்கிய அவன் முகம் ஆனந்தத்தால் மலர்ந்தது. பெட்டியை தூக்கி கொண்டு உள்ளே திரும்பிய நான் திகைப்புடன் நின்று விட்டேன். தர்மம் செஞ்சுட்டாங்களாம், தர்மம். இந்த 4 நாவோட என் தரித்திரம் ஒளிஞ்சு போச்சா? வெயில்ல இழுத்து வந்ததை கண்டு உருகி போனாங்களாம். வெயில்ல ஓடி ஆடி நான் வழக்காட்டி என் பொஞ்சாதி மாரியா தகதி என்ன ஆவறது? உங்களை போல வியாதி ஒன்னும் இல்லாட்டியும் பணத்தை செலவழிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்க முடியாட்டியும் 10 நாள் காய்ச்சலால தவிக்கிற அவளுக்கு 1 ரூபாய் கஞ்சி தண்ணியாவது வச்சு தர வேணாமானா? போம்மா போ, தர்மம் செஞ்சுட்டுதான் நினைச்சுக்க வேணாம். நீ குடுக்காட்டி நான் சண்டை போட்டுல வாங்கியிருப்பேன் என்று உச்சஸ்தாயில் கத்தினான். என்னப்பா சொன்ன என்று பதட்டத்துடன் திரும்பி கேட்டேன் நான். ஒண்ணுமில்லைங்களே, உங்க புள்ள குட்டி சுகமா இருக்கணும் என்று கும்பிடு போட்டான் அவன். என் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. கால்கள் தடுமாறின. இதென்ன பிரமை என்று கடிந்து கொண்டு நான் உள்ளே சென்றேன். சாப்பிட்ட திருப்தியுடன் உதடு சிவக்க வெற்றிலை மென்று தின்று கொண்டிருந்த கணவனுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த வசந்தா தான் என்னை முதலில் பார்த்தாள். நான் எதிர்பார்த்தபடி அவள் சிறிது வியப்படைந்துதான் போனாள். உங்களெல்லாம் தொந்தரவு செய்ய வேணான்னு நானே புறப்பட்டு வந்துட்டேன் என்றேன். தொந்தரவா? இனிமே எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க உங்களால முடியுமா என்ன? நீங்க இன்னைக்கு வரது தெரியாம போச்சு. வார கடைசியில வரதா கேள்விப்பட்டு நாங்க அசட்டையா இருந்துட்டோம். நாங்க தனி கொடுத்தனம் செய்ய கிளம்பிட்டோம். நோயாளின்னு நீங்க படுத்து கிடப்பீங்க, ஓரகத்தின் தொண்டு செஞ்சுட்டு இருப்பேன்னு இனிமே நடக்கவே நடக்காது என்று இறைந்து ஆத்திரத்துடன் கூக்குரலிட்டாள் வசந்தா. துரைசாமி ஆசனத்திலிருந்து துள்ளி குதித்து கொண்டு எழுந்து நின்றான். ஆமா மன்னி, இனிமேல முன்ன போல என்னை எடுத்ததுக்கெல்லாம் ஏவின் நிற்க முடியாது. நானும் வசந்தாவும் பிரிஞ்சு வேற இடத்துல வசிக்கிறதா தீர்மானிச்சிட்டோம். வசந்தா கவலைப்படாத, இன்னைக்கே நம்ம வெளியே புறப்பட்டு போயிடலாம். இனி அரகணம் கூட நீ மன்னிக்கு அடிமையா இருக்கிறத நான் காண சகிக்க மாட்டேன் என்றான் பல்லை கடித்து கொண்டு. வெயிலில் தன்னந்தனியாக வந்த எனக்கு நல்ல வரவேற்பு தான் இது. அண்ணன் மனைவி என்று மரியாதையின்றி பேசிய அவர்களின் பேச்சு என் மனதை மிகவும் வேதனை செய்தது. கோபமும் துயரமும் தாளாது என்ன சொன்னீங்க என்று வீறிட்டு அலறினேன். வெயில்ல வந்திருக்கீங்களே, ரொம்ப களைச்சு போயிருக்கீங்களே, உட்காருங்க என்று இருவரும் ஒரே குரலில் பதிலளித்தார்கள். மீண்டும் இதென்ன பயங்கர கனவு என்று எண்ணமிட்ட நான் தள்ளாடி கொண்டு மாடியை அடைந்தேன். வழக்கம் போல் என் கணவர் தனது அறையில் ஆபீஸ் காகிதங்களை புரட்டி பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். சிந்தனை தோய்ந்த அவரது முகம் என் நெஞ்சிலே இரக்கத்தை உண்டாக்கியது. பாவம், 6 மாத காலமாக என்னால் சிறிதும் கவனிக்கப்படாது. பாதியாக இளைத்து கருத்து வாடி போயிருந்தார் அவர். சுசி, ஏன் தனியா வந்த? போன் பண்ணியிருந்தா காரை எடுத்துட்டு வந்திருப்பனே என்று அன்புடன் விசாரிப்பார் என்று நினைத்த நான், அவர் பதில் பேசாது என்னை முறைத்து பார்ப்பதைக் கண்டு கலங்கி போனேன். நானே புறப்பட்டு வந்துட்டேன், உங்களுக்கு சிரமம் வைக்க விரும்பல என்றேன் மெல்லிய குரலில். வந்துட்டியா? 6 மாச காலமாவது கொஞ்சமாவது நிம்மதியா இருந்தது, இன்னையோட அழிஞ்சுதா? கடந்த 4 வருஷமா இந்த வீட்டுல நான் என்னத்த கண்டேன்? உன்னோட நோய், உன்னோட மயக்கம், டாக்டர் கொடுத்த மருந்துகள், இத தவிர வேற என்னத்த கண்டேன்? அழுத்து களைத்து வீடு வரும் எனக்கு இதுவரை நீ 1 டம்ளர் ஜலம் எடுத்து கொடுத்திருப்பியா? யோசிச்சு பாரு. என் மனக்கவலைகளையோ தேக சிரமத்தையோ பத்தி நீ என்னைக்காவது சிந்திச்சிருப்பியா? சதா நீ உன்னையேதான் நினைச்சுக்கிட்டு இருந்த. நீ உன்னோட நோய், உன்னோட ஆரோக்கியம்னு சுயநலத்திலேயே வாழ்ந்துட்ட. காதல், அன்பு, கடமை இதெல்லாம் எத்தனை பரிசோதனைகளை தாங்கும்னு நினைக்கிற? அதை எடுத்துக்கிறவங்க கிட்ட அந்த குணங்கள் சிறிது கூட பிரதிபலிக்கலன்னா அந்த உணர்ச்சிகள் கட்டுப்பட்டு எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும்? சுசி, போ, நீ இங்கிருந்து போயிடு. என் வாழ்க்கை இதுவரைக்கும் மாசுபடுத்தினது போதும், போ போ. ஏன் வந்த என்று கோபாவேசமாக கத்தினார். உலகமே என் முன் சுற்றுவது போன்ற ஒரு பிரமை எனக்கு ஏற்பட்டது. துக்கம் நெஞ்சை சுக்கல்குள்ளாக பிளந்தது. கண்களில் நீர் தாரையாக வழிந்தோடியது. ஐயோ, நீங்களா இப்படி பேசுறீங்க? சாந்தமே உருக்கொண்ட நீங்களா இப்படி பேசுறது? ஐயோ என்று நான் அலறினேன். சுசி, ஏன் வெயில்ல தனியா வந்த? போன் பண்ணியிருந்தா காரை எடுத்துட்டு வந்திருப்பேனே, ஏன் அழற என்று சாந்தமாக அவர் கேட்டது எனக்கு மீண்டும் அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன, மீண்டும் ஒரு பயங்கர கனவா? சே, இது என்ன மனப்பிரம? இல்ல மனப்பிரம இல்ல, இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒரு அபூர்வ சக்தி வந்திருக்கணும். இல்லாட்டா எப்படி எனக்கு இவங்க எல்லாரும் உள்ள மனசுல நினைக்கிறத என் காதுகளால நல்லா கேட்க முடியுது? இவ்வளவு பயங்கரமான சிந்தனைகளை வச்சுக்கிட்டு உதட்டுல புன்னகையோட அல்லவா எல்லாரும் பேசுறாங்க. காகித குவியலில் மூழ்கி கிடந்த என் கணவர் அருகில் சென்றேன். என் கால்கள் உணர்ச்சி வசத்தில் நடுங்கின. பேச முடியாத துக்கம் நெஞ்சை அடைத்துக் கொள்ளவே மிகவும் திணறிக்கொண்டு, இதோ பாருங்க, நடந்ததெல்லாம் மறந்துருங்க.
உள்ள ஒண்ண வச்சு புறமுள்ள இனி நாம வாழ வேண்டாம். கடமையிலிருந்து தவறின பாவி நான் தான். உங்க வாழ்க்கையை நரகமாக்கி நாசமாக்கிட்டேன், உண்மைதான். ஆனா இனி அப்படி செய்ய மாட்டேன். வாழ்க்கையோட உண்மையை இன்னைக்குதான் உணர்ந்தேன். கடந்து போன நாட்களுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. வாயால பேசாம உள்ளத்தால என்ன உதறி தள்ளாதீங்க. மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க என்று கண்ணீர் கன்னங்கள் மீது வழிய விம்மி அழுது கொண்டே அவர் காலடியில் விழுந்தேன். மயக்கம் தெளிஞ்சிட்டுமா, இந்த தண்ணீரை சாப்பிட்டுட்டு எழுந்து நீங்க வீட்டுக்கு போலாம் என்றாள் நர்ஸ் புன்முறுவலுடன். மன உறுதிதான் நோய்க்கு மருந்து என்ற தீர்மானத்துடன் பெட்டியை எடுத்துக்கொண்டு நர்சிங் ஹோமை விட்டு கிளம்பினேன். 4 வருடங்களாக காணாத ஒரு சாந்தி என் மனதை குளிரச் செய்தது. பட்டாஸ் கடை எதிரில் வந்து நின்ற ஜெகதீசன் தட்டுகளில் அடுக்கி வைத்திருந்த யானை வெடிகளை தயக்கத்துடன் பார்த்தான். இதோ பாருங்க, இந்த வருஷமும் வழக்கம் போல யானை வெடிகள் பூனை வெடிகள்னு வாங்கிட்டு வந்து கூத்தடிக்கிச்சிங்கன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும். பட்டாசு வெடி சத்தம் கேட்டா குழந்தை பயந்துகிட்டு அழறான் என்று அவன் புறப்படும் முன்பே சுசீலா போட்ட தடை உத்தரவு அவனது காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. கம்பி மத்தாப்பு 2 டஜன் கொடு போதும் என்று தன் வியாபாரத்தை பட்டாஸ் கடையில் சட்டென்று முடித்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி சென்றான். மத்தாப்பு ஒளியை கண்டதும் முன்னிரண்டு அரிசி பற்கள் தெரிய வாயை திறந்து சிரித்து கொண்டு சுருண்ட குழல் கற்றை நெற்றி மீது வந்து புரள தலையை அசைத்து உற்சாகத்துடன் ஆர்ப்பரிக்கப் போகும் தன் அருமை மைந்தனை நினைத்து கொண்டான். அந்த கற்பனை அவனது உள்ளத்தை உகையினால் பூரிக்கச் செய்தது. இந்தாங்க உங்களதான என்று யாரோ கூட்டத்தில் தோளை தட்டி உரத்து கூவி அழைப்பதைக் கண்டு அவன் திரும்பி பார்த்தான். சௌக்கியமா, ஞாபகம் இருக்கா என்று வினவினார் எதிரே வந்து நின்ற அந்த வயோதிகர். அந்த நரைத்த தலை, வெற்றிலை காவியேறிய பற்கள் இவைகளை எங்கேயோ கனவில் கண்டது போல் அவனது ஞாபகம் தெளிவற்ற மங்கிய நிலையில் இருந்தது. போன வருஷம் ஆஸ்பத்திரியில என்று ஆரம்பித்தார் அந்த பெரியவர். அவர் முடிக்கும் முன் ஜெகதீசன் செல்ல வேண்டிய பஸ் வந்துவிட்டது. வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற அவசரத்தில் பெரியவரை பார்த்து பதிலுக்கு புரிந்து கொண்டதாக புன்முறுவல் செய்துவிட்டு அவன் உள்ளே பாய்ந்து ஏறிக்கொண்டான். ஆசனத்தில் நிம்மதியாக சாய்ந்து கொண்டதும் அவன் மனம் கடந்த வருடத்திற்கு சென்று விட்டது. அன்று காலை அவன் ஆபீஸிற்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். வரும்போதே, நேத்து பார்த்தசாரதி கடையில நான் பார்த்து வச்சிருந்த அந்த நீல புடவையை எடுத்துன்னு வந்துருங்க, போனஸ் கிடைச்சா எனக்கு வாங்கி தரதா சொல்லியிருக்கிறீங்க என்று கொஞ்சலாக உத்தரவிட்டாள் சுசீலா. காலை முழுவதும் மறுநாள் பண்டிகைக்காக பட்சணங்கள் தயார் செய்வதில் மும்மரமாக ஈடுபட்டிருந்த அவள் அன்று மிகவும் களைப்பாக தென்பட்டாள். வீணா சிரமப்படுத்திக்கிற, தேவையான பட்சணங்களை ஹோட்டல்ல இருந்தே வாங்கிக்கலாமே என்று வாத்சல்யமாக கேட்டான் அவன். பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு நாள் பண்டிகை வருது, அன்னைக்கு போய் ஹோட்டல் பட்சணம் எதுக்கு, புடவைய மறந்துட வேண்டாம் என்றாள் அவள். 150 ரூபாய் விலை அல்லவா, அதையா வாங்கிட்டு வர சொல்ற, என் போனஸ் முழுவதையும் செலவு வச்சிட்டியே என்று பரிகாசமாக கேட்ட ஜெகதீசன் வெளியே புறப்பட்டான். அப்புறம் உங்க இஷ்டம் என்று புருவங்களை நெறித்தாள் சுசீலா. மாட்டேன்னா அழுதேடுவ போல இருக்கே, அந்த நீல புடவை மேல அவ்வளவு மோகமா என்று செல்லமாக கேட்டான் ஜெகதீசன். பிரியம் இருந்தா வாங்கிட்டு வாங்க, முடியலன்னா அதுக்காக போய் அழுவானே, அவ்வளவு முட்டாளா நான் என்று கேட்டாவள் பரிவுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது அழகிய விழிகள் இரண்டிலும் பொங்கி நின்ற கனிவு அவனது மனதை தொட்டது. தாம்பத்திய வாழ்க்கையில் 14 வருடங்களை அவனுடன் ஓட்டிவிட்டாள் சுசீலா. அன்று வரை அது வேண்டும் இது வேண்டும் என்று அவள் கணவனை நிர்பந்தப்படுத்தி எந்த பொருளையும் வாங்கி கொண்டவளே அல்ல. 30 ரூபாய் குமாஸ்தா உத்தியோகத்தில் இருந்ததனால் வறுமை காரணமாக அப்பொழுதெல்லாம் அவள் கேட்காதிருக்கலாம் என்றாலோ, இப்பொழுது அவன் 300 ரூபாய் சம்பாதிக்கும் உதவி மேனேஜர் பதவியில் இருந்தான். இப்பொழுதும் சுசீலா வாய் திறந்து தனக்கு குறிப்பிட்ட ஒரு பொருள் வேண்டும் என்று கேட்டது கிடையாது. முதலாக அவள் நீலப்புடவை வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கையில் அதை வாங்கி கொடுக்காமல் இருக்க அவனுக்கு மனமே இல்லை. மேலும் பல வருடங்களுக்கு பிறகு சுசீலா முதலாக தாயாக போகும் நிலையில் இருந்தாள். திரும்பி வரும் அவசரத்தில் மறந்துவிடக் கூடாது என்று முன்கூட்டியே அன்றைய பகல் ஓய்வு நேரத்தில் ஜெகதீசன் ஜவுளி கடைக்கு சென்று விட்டு வந்தான். ஆபீஸ் மேஜைக்குள்ளே புடவை பொட்டலத்தை அடக்கப்படுத்திவிட்டு தன் வேலைகளை கவனிக்கலுற்றான். அன்றைக்கு சாயங்காலம் அவன் எதிர்பார்த்தது போல் ஆபீஸ் மூடியவுடன் அவன் வீட்டிற்கு கிளம்பிவிட முடியவில்லை. அடுத்த 2 நாட்களும் விடுமுறை தினங்களாகி விட்டதனால் கம்பெனியின் சில முக்கிய காகிதங்களை அன்றே பார்த்து முடித்துவிட்டால் அனுகூலமாக இருக்கும் என்று மேனேஜர் கேட்டுக்கொண்டார். அவரது வார்த்தைகளை ஜெகதீசனால் தட்ட முடியவில்லை. ஒரு வழியாக இரவு 9 மணிக்கு தன் வேலையை முடித்துக்கொண்டு களைப்புடன் மேஜையை விட்டு எழுந்தான். அதே சமயம் ஆபீஸ் பையன் ஓடி வந்து, சார், உங்களை அவசரமா யாரோ டெலிபோன்ல கூப்பிடுறாங்க, வீட்டுல அம்மாவுக்கு ஏதோ ஆபத்தாம் என்றான். ஆபத்து என்ற வார்த்தையை கேட்ட ஜெகதீசன் அரண்டு போய்விட்டான். மாடியில் இருந்த டெலிபோன் அறைக்கு 2 தாவலில் ஓடினான்.
டெலிபோன் ரிசீவரை கையில் எடுத்த அவனது கரம் பயத்தில் நடுங்கியது. பேசியது பக்கத்து வீட்டு பையன் என்று அறிந்து கொண்டான். அவன் சொன்ன முழு விஷயமும் ஜெகதீசனின் காதில் ஏறவில்லை. சுசீலா ஆபத்தான நிலையில் இருக்கிறாள், டாக்டர் வந்திருக்கிறார், உடனே வரவும் என்பதுதான் அவன் கிரகித்துக் கொண்டதன் சாராம்சம். சுசீலாவுக்கு ஆபத்து, அபாயகரமான நிலைமை ஏற்படும்படி என்ன ஆபத்து? புடவை வாங்கி வர வேண்டும் என்று காலையில் கேட்டபோது அவள் நன்றாகத்தானே இருந்தாள். குழப்பமும் துக்கமும் தாளாது விழுந்து விடுகிறவன் போல் தடுமாறிக்கொண்டு டாக்ஸியில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் சென்றான். வாயிலில் அதற்குள் தெருவில் உள்ள பெண்கள் கூட்டம் ஒன்று கூடியிருந்தது. உள்ளே அவனது வரவிற்கு காத்திருந்தவர் போல் இருந்த டாக்டர், நீங்க தான் இந்த அம்மாவோட கணவரா? சீக்கிரம் இவளை பிரசவ ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போனோம், தாமதம் பண்ண ஆபத்து, உடனே புறப்பட ஏற்பாடு பண்ணுங்க என்று உத்தரவு பிறப்பித்துவிட்டு தமது பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார். துயரத்தினாலும் பயத்தினாலும் குழம்பி போயிருந்த ஜெகதீசன் துவண்டு ஸ்மரணையற்றவளாக கட்டிலின் மீது கிடந்த சுசீலாவை நெருங்கி பார்த்தான். அடுத்த வீட்டு அம்மாள் அவளது கால்களில் ஏதோ மருந்தை தடவி தேய்த்து கொண்டிருந்தாள். சுசீலா, சுசீலா என்று அவள் முகத்தின் அருகில் குனிந்து கூப்பிட்ட ஜெகதீசனின் குரல் துக்கத்தில் அடைத்து கொண்டது. நீலப்புடவை வேண்டுமென்று கொஞ்சி பேசிய அவனது அருமை சுசீலா இப்போது கண்களை கூட திறந்து பாராது பிரேதம் போல் கிடந்தாள். நீங்க வந்த டாக்ஸி வாசல்லே நிக்குதே, அதுலயே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போலாமே என்று அண்டை வீட்டு அம்மாள் உபாயம் சொன்னதை கேட்ட பிறகுதான் அவனுக்கு உணர்வு ஏற்பட்டது. என்ன செய்தோம் ஏது செய்தோம் என்ற ஒரு நினைவும் இல்லாது சுசீலாவின் உணர்வற்ற உடலை அணைத்த வண்ணம் ஆஸ்பத்திரியை அடைந்தான். பெயர், சம்பளம், விலாசம் என்று நர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு யந்திரம் போல் பதிலளித்தான் ஜெகதீசன். மயக்கமாக கிடந்த சுசீலாவை அவர்கள் உள்ளே எடுத்து சென்று விட்டார்கள். நாங்கள் வந்து சொல்லும் வரை இங்கேயே இருங்கள் என்று நர்ஸ் ஒரு விஸ்தாரமான அறையை காட்டிவிட்டு மறைந்து விட்டாள். இருப்பு கொள்ளாது அறைக்குள்ளே முன்னும் பின்னும் உலாவினான் அவன். அடிக்கொரு தடவை ஜன்னல் வழியே பித்தம் பிடித்தவன் போல் எட்டி பார்த்தான். வராந்தாவில் மெல்லிய பாதரட்சை ஓசை கேட்கும் பொழுதெல்லாம் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். விவரிக்க இயலாத ஒரு வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த அவனுக்கு நிமிஷம் யுகமாக தென்பட்டது. டாக்டர் உங்களை பார்க்கணும்னு அழைக்கிறார் என்று ஒரு நர்ஸ் அவனிடம் வந்து கூறினாள். ஆபரேஷன் செஞ்சு குழந்தை எடுக்கணும், இல்லாட்டா தாய்க்கும் குழந்தைக்கும் ஆபத்து, என்ன சொல்றீங்க என்று வினவினார் டாக்டர் கண்டிப்பான குரலில். ஆபரேஷன் என்ற வார்த்தை அவனை திக்பிரமை அடைய செய்தது. இல்லாவிட்டால் டாக்டர் என்று சிறு குழந்தையை போல் அர்த்தமற்ற ஒரு கேள்வியை கேட்டான். இல்லாட்டா குழந்தையின் தாயும் மரணம் அடைஞ்சிருவாங்க, நீங்க உத்தரவு கொடுத்தாதான் ஆபரேஷன் பண்ண முடியும், சம்மதம்னு சீக்கிரம் இந்த தாள்ல கையெழுத்து போட்டு கொடுங்க என்று கூறிவிட்டு அவர் உள்ளே சென்று விட்டார். ஆபரேஷன்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க, சீக்கிரம் நல்லதாகிவிடும் என்று தேறுதல் கூறிய நர்ஸ் ஒரு காகிதத்தை அவன் முன் நீட்டி புன்னகை செய்தாள். அவள் மொழி அவனுக்கு அது சமயம் ஆறுதலாக இருந்தது. பேனாவை கையில் எடுத்து அந்த காகிதத்தில் கையெழுத்து போடும்போது அவனது கரம் பயத்தினால் நடுங்கியது. என் மனைவியை ஒரு நிமிஷம் நான் பார்க்க முடியுமா, ஆபரேஷனுக்கு முன்னால ஒரு தடவை பார்க்க விரும்புறேன் என்று வினவினான் அவன். அனுதாபம் மேலோங்கி அந்த நர்ஸ் அவனை பார்த்து தலையசைத்தாள். முடியாது, ஆனா உங்களுக்காக நான் ஒரு சின்ன உதவி பண்றேன், அங்க தெரியிற வராந்தால போய் நின்னுகிட்டுருங்க, அது வழியாத்தான் நோயாளிய ஆபரேஷன் அறைக்கு எடுத்துட்டு போவாங்க, டாக்டர் பாக்கிறதுக்குள்ள திருப்பியும் இங்க வந்து சீக்கிரம் வந்துருங்க என்று கூறிவிட்டு அவள் வராந்தாவின் மறுகோடியை நோக்கி விரைந்து சென்று விட்டாள். இரவு மணி டன் டன் என்று 10 அடிக்கும் ஓசை பயங்கரமாக கேட்டது. வராந்தாவில் பாதரட்சையின் சத்தம் கேட்டதை அறிந்து ஆவலுடன் எட்டி பார்த்தான். உங்க மனைவியை ஆபரேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க, சீக்கிரம் அங்க போங்க என்று அந்த நர்ஸ் ஓடி வந்து அவனுக்கு எச்சரிக்கை செய்தாள். சக்கரங்கள் கொண்ட கட்டில் ஒன்றில் சுசீலா கிடத்தப்பட்டிருந்தாள். அவள் உடல் முழுதும் மூடப்பட்டிருந்தது. அவளது நீண்ட கூந்தலை கூட துணியினால் மறைத்து கட்டி இருந்தார்கள். வராந்தாவில் மின்னிய விளக்கு ஒளியில் வட்ட வடிவமான அந்த அழகிய முகத்தை ஏக்கத்துடன் வெறித்து பார்த்தான் ஜெகதீசன். ஆழ்ந்து நித்திரை செய்கிறவள் போல் சுசீலா கண்களை மூடிக்கொண்டிருந்தாள். நர்ஸின் உத்தரவுப்படியே சத்தமிடாது மீண்டும் அந்த பழைய அறைக்குள்ளே வந்து நின்று கொண்டான். வராந்தாவில் கிரீச்சென்று ஓலம் விட்டு கொண்டு அந்த கட்டில் உருண்டு சென்று கொண்டிருந்தது. சுசீலா அவனை விட்டு ஒவ்வொரு நிமிடமும் பிரிந்து சென்று கொண்டிருக்கிறாள் என்று அந்த ஓலம் ஒரு பயங்கர நினைவை அவனுக்கு ஏற்படுத்தியது. ஜன்னல் வழியே வெளியே விரித்து பார்க்க முயன்ற அவனது கண்களை நீர் திரையிட்டுக் கொள்ளவே கைக்குட்டையை எடுத்து மெல்ல முகத்தை துடைத்தும் கொண்டான். சுசீலா எவ்வளவு அன்பான மனைவி, அவளை இனி திரும்ப உயிருடன் காணும் பாக்கியம் இருக்கிறதா என்று தனக்குள்ளே பலவும் எண்ணியபடி நின்ற அவனது சிந்தனை திடுக்கென்று கலைந்தது. என்று யாரோ விம்மி வாய்விட்டு அழும் சத்தம் கேட்டு திகைப்புடன் திரும்பி பார்த்தான். அந்த அறைக்குள் ஜெகதீசனைப் போலவே கவலையுடன் காத்து கொண்டு வேறு இருவர் உட்கார்ந்திருப்பதை அப்பொழுதுதான் அவன் கவனித்தான். எதிர்ப்புறத்து மூலையில் பெஞ்ச் மீது உட்கார்ந்திருந்த ஒரு பெண்மணியிடமிருந்துதான் அந்த விம்மல் ஒலி எழுந்து கொண்டிருந்தது.
வெகு நேரம் அழுதிருக்கிறாள் என்று அவளது சிவந்து வீங்கிய முகம் தெரிவித்துக் கொண்டிருந்தது. மற்றொரு மூலையில் சுவருடன் ஒட்டி கொண்டிருந்தார் நரைத்த தலை கிழவனார் ஒருவர். துயரமே உருவெடுத்து வந்தாற்போல் அமர்ந்திருந்த அவரிடமிருந்து அடிக்கொரு தடவை நிராசையான ஒரு பெருமூச்சு எழுந்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே வெளிப்புறம் தெரிந்த தெருவில் அவசரமாக பண்டிகைக்கு சாமான்களை வாங்கி கொண்டு செல்லும் மக்களின் கூட்டம் இரவின் அந்த நேரத்தில் கூட குறையவில்லை. அறையிலிருந்து அந்த 3 பேர்களை தவிர அன்று இரவு நகரமே வரப்போகும் தீபாவளியை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டு பண்டிகையின் கோலாகலத்தில் மூழ்கி கிடந்தது. மீனாட்சிக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களாங்க என்று உரத்த குரலில் அதட்டியபடி விசாரித்து கொண்டு வந்து நின்றாள் ஒரு நர்ஸ். ஏம்மா என்று ஏக காலத்தில் பதறியபடி மூலையில் வீட்டிருந்த கிழவரும் அழுது கொண்டிருந்த அந்த பெண்மணியும் எழுந்து நின்றார்கள். 8ஆம் நம்பர் வீடு, செங்கல்வராயன் தெரு. மீனாட்சி சொந்தக்காரங்க நீங்க தானம்மா என்று நர்ஸ் மீண்டும் கேட்டதும் கிழவர் தொப்பென ஆசனத்தில் உட்கார்ந்தார். மீனாட்சிக்கு உடம்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போய் கிட்டக்க இருங்க என்று நர்ஸ் கூறி முடிப்பதற்குள் ஐயோ மீனு என்று அந்த அம்மாள் கூக்குரலிட்டு அலறி அழத் தொடங்கிவிட்டாள். இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டெழுந்த அந்த ஓலம் ஜெகதீசனின் மனதை என்னவோ செய்தது. மூலையில் உட்கார்ந்திருந்த பெரியவரும் ஈனஸ்வரத்தில் பாவம் அந்த அம்மாவோட பொண்ணு போல இருக்கு, யாரா இருந்தா என்ன, கஷ்டங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதானே, தண்டபாணி புண்ணியத்துல அந்த பொண்ணு ஆபத்துல இருந்து பிழைச்சுக்கிட்டோம் என்றார் இரக்கமாக. தன் மனதிலே அதே சமயம் அந்த பெண்ணிற்காக எழுந்த அதே பிரார்த்தனையை அவர் வாய்விட்டு கூறுவதை கேட்டு ஆச்சரியத்துடன் ஜெகதீசன் திரும்பிய போது வராந்தாவில் பாதரட்சை ஓசை மீண்டும் கேட்டது. ஆவலுடன் ஜெகதீசன் ஓடி எட்டி பார்த்தான். அவனிடம் முதலில் பேசிய அதே நர்ஸ் ஏதோ காரியமாக அந்த பக்கம் சென்று கொண்டிருந்தாள். சித்த நில்லுமா நர்ஸ், ஆபரேஷன் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கவலையுடன் வினவினான் அவன். அவசரப்படுறீங்களே, கொஞ்சம் முன்னாடி தானே உள்ள எடுத்துட்டு போனாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றாள். இரவு மணி 12 கொண்டிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தை எப்படி போக்குவது என்று அவனுக்கு விளங்கவில்லை. அருகில் இருந்த ஹோட்டலுக்காவது சென்று வந்தால் கொஞ்சம் பொழுது சீக்கிரம் கழியாதா என்று அவனுக்கு அலுப்பாக தோன்றியது. மூலையில் துயரமாக உட்கார்ந்திருந்த அந்த கிழவரை தனியே அங்கே விட்டு செல்ல அவனுக்கு ஏனோ மனம் வரவில்லை. ஐயா, உங்களைத்தான், கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு வரலாம், வரீங்களா என்று அழைத்தான். காஃபியா? எனக்கா? குழந்தை அம்மனோட போராடிக்கிட்டு இருக்கா, எனக்கு காஃபி எப்படி செல்லும்? நேத்து காலையில கொண்டு வந்து இங்க விட்டது, இன்னும் ஒன்னும் தெரியல, குழந்தையோட முகத்தை ஒரு தடவை பார்க்கவும் முடியல என்று துக்கத்துடன் அரற்றிய கிழவர் துண்டினால் கண்களை துடைத்துக் கொண்டார். எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க, சீக்கிரத்துல சந்தோஷமான சமாச்சாரம் கேட்பீங்க, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடலாம் வாங்க என்று தனது கவலைகளை மறந்து அவரை உபசரித்தான் அவன். அப்பனே, என் குலம் தெய்வம் தண்டபாணிய போல வந்து நீ நல்ல வார்த்தை சொல்ற, நீ சேமமா இருக்கணும் என்று பெருமூச்செறிந்த கிழவர் தள்ளாடி கொண்டு எழுந்தார். ஜெகதீசனுக்கு பசியே இருக்கவில்லை. காஃபியை கூட சாப்பிட முடியாது. அவனது நெஞ்சு கிளியில் காய்ந்து கிடந்தது. கிழவர் தமக்கு முன்னே ஆவி பொங்க வைக்கப்பட்டிருந்த காஃபியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். ஆறி போவதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க ஐயா என்று அவரை ஜெகதீசன் உற்சாகப்படுத்தினான். கனவில் சஞ்சரிப்பவர் போல் அவர் பேசிக்கொண்டே சாப்பிட்டார். ஆஸ்பத்திரினாலே எனக்கு நடுக்கம் ஐயா, இந்த குழந்தை என்னுடைய மக வைத்து பேத்தி, எனக்கு இருக்கிறதெல்லாம் இவ ஒருத்தி தான், இவளோட தாயார இப்படித்தான் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில விட்டுட்டு காத்திருந்தேன், அப்புறம் அவளை நான் திரும்ப பார்க்கவே இல்லை, அதனால ஆஸ்பத்திரினா என்று கூற முடியாது துக்கத்துடன் திணறினார். கடந்து போன ஒரு துக்கச் சம்பவத்தின் நினைவினால் அவரது கண்களில் நீர் ஆறாக பெருகி கன்னங்களின் மீது வழிந்தோடியது. பச்சாதாபத்துடன் ஜெகதீசன் தலையை குனிந்து கொண்டு காஃபியை ஆற்றினான். 20 வருஷங்களுக்கு முந்தி இருந்ததை விட சிகிச்சை முறைகள்ல ஆஸ்பத்திரிகள் இப்ப ரொம்ப வெகுவா முன்னேறி இருக்கு, பயப்படாதீங்க என்று அவருக்கு தேறுதல் கூறினான். கண்களை துடைத்து கொண்டே பெரியவர், ஏன்யா டாக்டர் கங்காதரன் ரொம்ப கெட்டிக்காரரா, அவர்தான் என் பேத்தி கேச கவனிக்கிறாராம் என்று விசாரித்தார். கங்காதரன் என்று ஒரு டாக்டர் அங்கே இருக்கிறார் என்பது கூட ஜெகதீசனுக்கு தெரியாது. எனினும் பெரியவருக்கு உற்சாகமூட்டும் எண்ணத்துடன், ஓ தெரியுமே, ரொம்ப கெட்டிக்காரர், என் நண்பன் மனைவிக்கு கூட அவர்தான் சிகிச்சை பண்ணாரு, நல்ல கைராசி கூட என்று தைரியம் கூறினான். இதெல்லாம் ஒருத்தருடைய கெட்டிக்காரத்தின இல்ல ஐயா, எல்லா டாக்டர்களுக்கும் மேல அங்க இருக்கானே என் அப்பன் தண்டபாணி, அந்த டாக்டர் மனசு வைக்கணும் என்று பெரியவர் கூரை முகட்டை சுட்டி காட்டிவிட்டு விரக்தியுடன் எழுந்தார். ஏன்யா எங்க போயிட்டீங்க, உங்களை 1/2 மணியா தேடுறேன் என்று எடுத்த எடுப்பிலேயே நர்ஸ் அவர்களை திரும்ப வரவேற்றாள். என்னம்மா என்ன என்று கிழவர் பதறினார் பதிலுக்கு. ஜெகதீசன் கூட நர்ஸின் பதற்றத்தை கண்ணுற்று பயந்து போய்விட்டான். நல்ல விஷயம்தான், உங்களுக்கு பேரம் பிறந்திருக்கான், சத்தம் போடாம அந்த அறைக்கு போய் எட்டி பார்த்துட்டு நிம்மதியா வீட்டுக்கு போய் தீபாவளி கொண்டாடுங்க என்று கூறிய நர்ஸ் சிரித்து கொண்டே அப்பால் சென்றாள்.
ஆண் குழந்தையா என்று பல்லெல்லாம் தெரிய மகிழ்ச்சியுடன் கூறிய கிழவரை திரும்பி பார்த்தான் ஜெகதீசன். சற்று முன் துயரத்தில் ஒடுங்கி தள்ளாடி கொண்டிருந்த அவர் ஒரே கணத்தில் 20 வயது வாலிபனைப் போல் வராந்தா மீது நிமிர்ந்து உற்சாகத்துடன் ஒரே மூச்சில் பேத்தியை பார்க்க ஓடிக்கொண்டிருந்தார். அவருக்கு ஏற்பட்ட அவசரத்தினாலும் ஆனந்தத்தினாலும் ஜெகதீசனை பற்றியே அவர் மறந்துவிட்டார். இப்பொழுது ஜெகதீசன் ஒருவன் மட்டும்தான் தன் விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தான். தனிமையில் இரவில் அந்த கொஞ்ச நேரமும் அவனுக்கு முடிவில்லா ஒரு யுகம் போல் பாரமாக தோன்றியது. டனார் என்று அறையின் கடிகாரம் அடித்ததை கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான். வராந்தாவில் அவனை தேடிக்கொண்டு வருகிற நர்ஸின் பாதரட்சை ஓசை வெகு வேகமாக கேட்டது. ஜெகதீசனது இருதயம் அதற்கு மேல் பன்மடங்கு வேகத்தில் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. நீங்க தானே சுசீலாவோட கணவர் என்று கேட்டாள் உள்ளே வந்த அந்த புதிய நர்ஸ். ஆமாம் என்று பதில் அளிப்பதற்குள் திகிலில் வார்த்தை தொண்டையில் நின்று விட்டது. என்ன சொல்ல போகிறாளோ என்ற பயத்தில் உடல் முழுவதும் குப்பென்று வியர்த்து விட்டது. ஆபரேஷன் முடிஞ்சிடுச்சு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு என்றாள் அவள் புன்னகையுடன். குழந்தை இருக்கட்டும், சுசீலா சங்கதி என்ன, அத முதல்ல சொல்லு என்று கூக்குரலிட வேண்டும் போல் ஜெகதீசனுக்கு அது சமயம் தோன்றியது. ஆனால் அதற்கு பதில் என் மனைவி எப்படி இருக்கிறா என்று ஹீரமான ஸ்வரத்தில் வினவினான். ஓ, சௌக்கியமா இருக்கிறா, உங்களுக்கு அவங்கள பார்க்கணும்ல, எங்க கூட வாங்க என்று அவள் முன்னால் வழிகாட்டி கொண்டு சென்றாள். படுக்கை மீது கொடி போல் துவண்டு கிடந்த மனைவியின் முகத்தருகே குனிந்து சுசீலா என்று அன்புடன் அழைத்தான். நீங்களா என்று சுசீலா அன்றைய சம்பவத்திற்கு பிறகு கண்களை திறந்து முதலாக வினவினாள். சுசி என்று மீண்டும் அன்புடன் அழைத்த அவனது கண்களை நீர் மறைத்து கொண்டது. வெளியே தெருவில் உற்சாகத்துடன் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கும் சிறுவர்கள் கொளுத்தி போட்ட பட்டாஸ் ஓசை காதை பிளந்து கொண்டிருந்தது. அன்று காலை அவ்வளவு துடிப்பிற்கும் கலக்கத்திற்கும் பிறகு நிம்மதியை அனுபவித்த அவன் உள்ளம் அது சமயம் அடைந்த ஆனந்தத்தை போல் அன்று நகரத்தில் யாருமே அனுபவித்திருக்க முடியாது. வீட்டுக்குள் நுழைந்த ஜெகதீசன் எதிரே வந்த சுசீலாவிடம் இருந்த தன் அருமை மைந்தனை வாங்கி மார்புற தழுவிக்கொண்டான். கடந்த வருஷம் தீபாவளி தினமா, இந்த வருஷம் தீபாவளி தினமா, இதில் எது உயர்ந்தது என்று அவனால் கூற முடியவில்லை. டான் டான் என்று ஒலித்த அந்த கடைசி மணி ஓசையை கேட்ட தங்கவேலன் புத்தக பையை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு பெஞ்சை விட்டு துள்ளி எழுந்து நின்றான். அடே அப்பா, வகுப்பு முடிவதற்குள் இத்தனை அவசரமா உனக்கு என்று சித்திர உபாத்தியாயர் அவனை பார்த்து பரிகாசமாக கேட்டதும் வகுப்பில் கலீர் என்று ஒரு நகைப்பு ஒலி எழுந்தது. கட்டவண்டி மைனர், குப்பவண்டி மைனர் என்ற அட்டகாசமான சிறு குரல்கள் சிரிப்பொலியின் நடுவே கிரீச்சிட்டு ஒலித்தன. கட்டவண்டி மைனர், அது என்னடா புது பேர் தங்கவேலனுக்கு என்று ஆச்சரியத்துடன் வினவிய உபாத்தியாயர் மேஜை மீது கிடந்த அங்கவஸ்திரத்தை உதறி தோள் மீது போட்டுக்கொண்டார். அதான் சார், நாங்க தங்கவேலனுக்கு வச்சிருக்க புது பேர். அவன் அப்பா கண்ணுசாமி கிட்ட ஒரு மொட்டை வண்டி இருக்கு, அதுலதான் அவர் குப்பையை ஏத்திக்கிட்டு நிலங்களுக்கு எருப்போட செல்வாரு. அதுல இவனும் ஏறிக்கிட்டு சில சமயம் பள்ளிக்கூடம் வருவான், அதனால இவனுக்கு அந்த பேர் வச்சோம் என்று சிரித்தான் பெரிய பண்ணையர் செல்வப்பேரன் கனகதுரை. அவன் ஏதோ பெரிய ஹாசியத்தை கூறிவிட்டதை போன்று அவனுடைய நண்பர்கள் நகைத்தனர். பண்ணையார் ராஜசேகரம் பிள்ளையின் தர்மத்தினாலும் முயற்சியினாலும் நிறுவப்பட்டது பிசிலம்பட்டி பண்ணையார் எலிமெண்டரி பள்ளிக்கூடம். பண்ணையாரின் செல்ல பேரன் என்ற செல்வாக்குக்கு பயந்த உபாத்தியாயர் கனகதுரையை அதிகம் கடிந்து கொள்வதே இல்லை. இருந்த போதிலும் வகுப்பிலே மிக்க புத்திசாலியான தங்கவேலனை மற்ற பையன்கள் பரிகசித்து சிரித்ததை அவர் ரசிக்கவில்லை. சச்ச கனகதுரை, நீ அப்படிலாம் பேரிட்டு அழிக்க கூடாதுப்பா, வில் வண்டிக்கும் மோட்டார் வண்டிக்கும் ஏழைகள் எங்க போவாங்க என்று சொல்லிவிட்டு போனார். பள்ளி பிள்ளைகள் வகுப்பு அறையில் இருந்து விழுந்தடித்துக் கொண்டு கலைந்தோட ஆரம்பித்த போது தங்கவேலன் மட்டும் புத்தக பையை தோளில் மாட்டிக்கொண்டு துக்கம் நெஞ்சை அடைக்க, கண்களில் நீர் சுரக்க, உதடுகள் துடிக்க, வெளியே போக மனமின்றி செயலற்று நின்றான். ஏழைகள் மோட்டார் வண்டிக்கு எங்கே போவார்கள் என்ற ஆசிரியரின் அந்த வார்த்தைகள் அவன் காதுகளில் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தன. வெகு நேரம் அதே நிலையில் இருந்துவிட்டு இருட்டும் சமயம் வீட்டை நோக்கி ஓடினான். குற்றவாளியை போல் சுற்றும் முற்றும் விழித்துக் கொண்டே தோட்டத்து வேலி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் அவன். கிணற்றடியில் நின்ற தந்தையின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. வழக்கம் போல் கண்ணுசாமி வெற்றிலை கொடி காலில் வேலை செய்துவிட்டு அப்பொழுதுதான் வீடு திரும்பியிருந்தான். வேலையினால் அழுக்கடைந்திருந்த வேஷ்டிக்கு சோப்பு போட்டு கிணற்றடியில் துவைத்துக் கொண்டிருந்த அவன், டேய் தங்கவேலு, என்னடா பொண்ணு கணக்கா தலையை குனிஞ்சுகிட்டு உள்ள ஓடி வர, இங்க வாடா என்று அன்புடன் அழைத்தான். முகத்தையும் கால்களையும் அவசரமாக கழுவிக்கொண்ட தங்கவேலன் நிற்காமலே உள்ளே ஓடிவிட்டான். இதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கத்தை அதற்கு மேல் கட்டுப்படுத்த இயலாது முற்றத்தில் கிடந்த கயிற்றுக்கட்டிலின் மீது விழுந்து அவன் வாய்விட்டு விம்மி அழுதான்.
அன்று காலை பண்ணையார் செல்லப்பேரன் கனகதுரைக்கு பிறந்த நாள். வழக்கம் போல் வில்வண்டியில் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் சில தினங்களுக்கு முன் அவனுடைய தாத்தா வாங்கியிருந்த புத்தம் புதிய நீல நிற காரில் அன்று இறங்கினான். கனகதுரையின் அன்றைய அலங்காரத்தையே கண்கொட்டாது எல்லா பிள்ளைகளும் பார்த்து கொண்டு நின்றனர். வெண்ணிற பட்டு சொக்காயும் சரிகை கரை போட்ட வேஷ்டியும் அணிந்திருந்த கனகதுரையின் தலை மீது பூசியிருந்த வாசனை எண்ணெய் அவன் வகுப்புக்குள் நுழையும் பொழுதே கம்மென நாலாபுரமும் மனம் வீசிக் கொண்டிருந்தது. கனகதுரை பெருமையாக வகுப்பின் நடுவிலே உட்கார்ந்து கொண்டான். அவனை சூழ்ந்து கொண்டு நின்ற நண்பர்கள் ஆனந்தத்துடன், கனகதுரை, உங்க வீட்டுல மோட்டார் வண்டி வாங்கியிருக்காங்களா என விசாரித்தனர். ஆமாம் என்று அழுத்தம் திருத்தமாக பதிலளித்தான் பண்ணையார் பேரன். என்ன வெலடா என்று ஆவலுடன் வினவினான் இன்னொரு சிறுவன். 10 விரல்களையும் பிரித்து காட்டிய கனகதுரை, இவ்ளோ 1000 ரூபாய்களாடா தெரியுமா என்றான் பெருமையுடன். பிறகு கார் செல்லும் வேகத்தை பற்றியும் அதனுடைய அருமை பெருமைகளை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து அறிவித்துக் கொண்டிருந்தான் அவன். கண்களை அகல விரித்தபடி வாயை மூட மறந்து ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த பிள்ளைகள். முடிவில் கனகதுரை பெருமை பொங்கும் குரலில், என்னோட கார்ல ஜவந்தியூர் திருவிழாவுக்கு என்னோட எல்லாரையும் அழைச்சிட்டு போறேன், வர ஆசை உள்ளவங்க கையை தூக்குங்க என்றான். தங்கவேலுவை தவிர மற்ற பிள்ளைகள் எல்லோரும் கையை தூக்கவே கனகதுரை கடுமையாக, தங்கவேல் நீ வரலையாடா என்று கேட்டான். அவன் எதுக்கு நம்மளோட வருவான்? அவங்க வீட்டுல உங்க காரை விட வேகமா போற மொட்டை வண்டி இருக்கே என்றான் பண்ணையார் வீட்டில் மேனேஜர் வேலை பார்க்கும் பொன்னன் மகன் முத்தையன். அவன் வீட்டில் மோட்டார் கார் இல்லாவிட்டாலும் பச்சை நிறம் பூசிய அழகிய வில்வண்டி ஒன்று இருந்தது. அந்த கர்வத்தில் அவன் தங்கவேலனை கேலி செய்தான். அவன் கூறியதை ஆதாரமாக கொண்டு வகுப்பிற்குள் உபாத்தியாயார் வரும் வரையில் பள்ளி பிள்ளைகள் தங்கவேலனை கட்டவண்டி மைனர், குப்பவண்டி மைனர், மொட்டவண்டி மைனர் என்று கூவி அழைத்து கேலி செய்து மகிழ்ந்தனர். முற்றத்து கயிற்றுக்கட்டிலில் புரண்ட வண்ணம் அன்றைய சம்பவங்களை நினைத்து பார்த்த தங்கவேலனுக்கு சோகமும் துயரமும் அடங்கவில்லை. தன் தந்தை ஈனமான அந்த வேலையை ஏன் செய்கிறார்? ஊரில் உள்ளவர்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து குவிந்து கிடக்கும் குப்பையையும் கூளத்தையும் வாரி வண்டியில் ஏற்றி செல்வதனால் தானே அவன் வண்டியை பற்றி பிள்ளைகள் பழித்தனர். குப்பை வண்டியோட்டும் கண்ணுசாமி குப்பைக்காரன், அவன் மகன் தங்கவேலன் குப்பை வண்டி மைனர் என்று ஓடியது அவனது சிந்தனை. கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் கன்னத்தை சுழவே சட்டென்று துளைத்துக் கொண்டான் தங்கவேலன். குளித்துவிட்டு வேற்றுடை உடுத்துக்கொண்டு முற்றத்துக்கு வந்த கண்ணுசாமி, வாசனை மூக்க தொலைக்குதே, வெங்காய குழம்பா என்று இறைந்து கேட்டான். உங்க செல்ல மகனுக்கு வெங்காய குழம்புனா உயிராச்சுதே, அதனால இன்னைக்கு வச்சேன் என உள்ளிருந்தபடி பதிலளித்தாள் அவன் மனைவி செங்கமலம். உங்க மகன் தான் உசத்தி ஆயிட்டான், நான் கேட்டா செஞ்சு போட்டிருப்பியா என்று பரிகாசமாக வினவினான் தந்தை. உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியலும் தான் செஞ்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட வந்துருங்க என மிடுக்காக உத்தரவு போட்டாள் செங்கமலம். கயிற்றுக்கட்டிலின் மேல் வந்து உட்கார்ந்த கண்ணுசாமி மகனின் முதுகை அன்புடன் வருடினான். தங்கப்பா, தூங்குறியாடா, எழுந்துடா ராசா பையலே, சாப்பிடவ நேரமாவுல என்று அழைத்தான் அருமையாக. தந்தையின் அதீதமான அன்பு அது சமயம் தங்கவேலனுக்கு விஷமாக தோன்றியது. வெறுப்பும் துயரமும் குடிக்கொண்டிருந்த அவனது இள உள்ளம் தந்தையின் வாஞ்சையை பகிர்ந்து கொள்ள மறுத்தது. நான் வரேன் போ என்று முணுமுணுத்து விட்டு திரும்பி படுத்துக் கொண்டான் அவன். இலையில் போய் உட்கார்ந்த கண்ணுசாமி மகன் எழுந்து வராததை கண்டு, டேய் தங்க கண்ணு, வாடா தூங்கு மூஞ்சி என உள்ளிருந்தபடியே இறைந்து கூப்பிட்டான். நீங்க சும்மாருங்க, நான் போய் அந்த கழுதியை நெட்டி தள்ளிட்டு வரேன் என்று பதில் அளித்த செங்கமலம் பரிமாறிக்கொண்டிருந்த பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு முற்றத்தை நோக்கி சென்றாள். டேய் என்னடா பொய் தூக்கம், ராஜாமாவன் போல ராயசம் பண்றியோ, எந்திரி என்று பிள்ளையின் கையை பற்றி இழுத்தாள். தாயார் பிடியின்றி முரண்டி கொண்டு கீழே குதித்து தங்கவேலன் ஆத்திரமாக இலையின் முன் போய் உட்கார்ந்தான். உண்மையிலேயே அவனுக்கு பசி வயிற்றை கிண்டியது. குழம்பின் மனம் நாசியை துளைத்தது. இருந்த போதிலும் உள்ளத்திலே குமுறி கொண்டிருந்த கோபத்தில் சாப்பிடவே அவனுக்கு மனமில்லை. ஏண்டா கண்ணு மூக்கும் இப்படி செவந்து கிடக்கு என்று வினவிய செங்கமலம் பிள்ளையை உற்று பார்த்தாள். அழுதுருப்பான். ஏண்டா அழுத, என்னத்துக்கு அழுதியா என்று தந்தை தொடர்ந்தால் போல் கேட்ட கேள்விகளுக்கு உத்தரம் அளிக்க இஷ்டப்படாதவன் போல் 2 வாயில் சோற்றை அள்ளி போட்டுக்கொண்டு கை கழுவ வெளியே ஓடிவிட்டான். சாப்பாடு முடிந்ததும் வாயிற்பக்கம் சென்ற கண்ணுசாமி தங்கவேலனை இழுத்து வைத்துக் கொண்டு, அதுக்குள்ள தூங்க ஆரம்பிச்சிடாத, நெல்லிப்பாளையம் டூரிங் கொட்டாயில நல்ல ஆட்டம் ஒண்ணு வந்திருக்குது, உங்களெல்லாம் இப்ப கூட்டிட்டு போறேன் தெரியுமா என கூறினான் உற்சாகத்துடன். தூக்கம் வருது, நான் வரல போ என்று தங்கவேலன் அரை மனசுடன் முணுமுணுத்தான் பதிலுக்கு. வண்டியில படுத்து நிம்மதியா தூங்கிட்டு வாடா, கொட்டகை கிட்ட வந்தது எழுப்பி விடுறேன் என்றான் விடாப்பிடியாக தந்தை. வண்டியிலையா? நான் வரல, அந்த குப்பை வண்டியில நான் வர முடியாது என்று திடீரென்று ஆத்திரத்துடன் கத்தினான் தங்கவேலன்.
ஆனால் கண்ணுசாமி அவனை விடவில்லை. குறிப்பிட்ட நேரத்துக்கு மூவரும் சினிமா கொட்டகைக்கு போய் சேர்ந்தனர். தாயின் தோள் மீது சாய்ந்து கொண்டு தரையில் உட்கார்ந்திருந்த தங்கவேலன் படம் ஆரம்பமான சில நிமிடங்களில் தன் கோபத்தை மறந்து விட்டான். படத்திலே வந்த சில ஹாஸ்ய காட்சிகளை அனுபவித்து சிரிக்க கூட செரித்தான். இடைவேளையின் போது திரும்பி நாலாபுரமும் எல்லோரையும் வேடிக்கை பார்த்த அவனது கண்கள் பின்வரிசையில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளின் பக்கம் வந்து நிலைத்து நின்று விட்டன. முகம் சிவக்க, நெஞ்சம் பதற, அவமானம் தாங்க முடியாமல் சட்டென்று மறுபுறம் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆனால் பண்ணையார் அருகில் கம்பீரமாக நாற்காலியில் வீற்றிருந்த கனகதுரை தங்கவேலனை அடையாளம் கண்டு கொண்டு விட்டான். அங்கிருந்தபடியே தன் கைக்குட்டையை ஆட்டி, தங்கவேல், டேய் தங்கவேல் என்று கீச்சு குரலில் உரக்க கூப்பிட்டான் அவன். அதற்கு பின் தங்கவேலனுக்கு படம் பார்க்கவே பிடிக்கவில்லை. நல்ல வேளையாக ஜவந்தியூர் திருவிழாவை ஒட்டி அடுத்த 4 நாட்களும் அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறையாக இருந்தது. தங்கவேலனும் நிம்மதியாக இருந்தான். அன்றுதான் திருவிழாவின் கடைசி நாள். இன்பமான கனவு ஒன்றிலே லயித்திருந்த தன்னை தாயார் தட்டி எழுப்புவதைக் கண்டு திடுக்கிட்டு எழுந்திருந்தான் தங்கவேலன். நாங்க எல்லாரும் குளிச்சுட்டு தயாரா இருக்கோம், நீ இன்னும் தூங்கிட்டு கிடக்குறியே, தேர் பார்க்க வரலையாடா? உங்க அப்பா வண்டி கட்ட புறப்பட்டுட்டாரு, நீ ஒரு சம்பு தண்ணிய ஊத்திக்கிட்டு சாட்டு புட்டுன்னு கிளம்பு என அதட்டினாள் செங்கமலம். பெட்டியிலே பத்திரமாக பூட்டியிருந்த கல்யாண சேலையை உடுத்து கொண்டிருந்த அவள் வாரி முடித்திருந்த கொண்டையில் கண்ணுசாமி வாங்கியளித்த மறுக்குழந்தை செருகியவாறு நின்று கொண்டிருந்தாள். வண்டி என்ற வார்த்தை இருதயத்தின் அடியிலே அணையும் தருவாயில் இருந்த அவனது ஆத்திரத்தை தூண்டிவிடவே, நான் திருவிழாவுக்கு வரல, என்னை தொந்தரவு பண்ணாத போ என்று கத்தினான் தங்கவேலன். ஆனால் செங்கமலம் அவனை சும்மா விடுபவளாக இருக்கவில்லை. சாட்டையை கையில் பிடித்தபடி வெற்றிலையை குதப்பிக் கொண்டு உல்லாச நடையுடன் உள்ளே வந்த கண்ணுசாமி தன் செல்வ மகனை செங்கமலம் குளிப்பாட்டி பலவந்தமாக ஆடை அணிவித்துக் கொண்டிருப்பதை கண்டான். அட, இன்னும் இவர் கிளம்பலையா? வண்டி கட்டி நிக்குதே என்று வினவிய கண்ணுசாமி தனது அடர்ந்த மீசையை ஆசையுடன் தடவி கொடுத்து கொண்டான். வண்டியாம் வண்டி, அந்த குப்பை வண்டியில நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல அதுல ஏறி வரத்துக்கு, நான் பின்னால நடந்து வரேன் என்றான் தங்கவேலன் உரத்த குரலில். அடியாத்தி, உங்க மகனுக்கு மோட்டார் கார் வேணுமாமே என்று வாயில் ஆச்சரியத்துடன் கையை வைத்துக் கொண்டு நின்றாள் செங்கமலம். அவரை என்ன நினைச்சுக்கிட்ட? அவரு பெரிய துரை இல்ல, மொட்டை வண்டியில வருவாரா? வில் வண்டி, காரு, விமானம் இதுலதான் போவாரு என்று கண்ணை சிமிட்டிய கண்ணுசாமி திடீரென்று, ஏண்டா குப்பை அள்ளி பிழைக்கிற என் தொழில் உனக்கு கேவலமா இருக்குதாடா நாயே? கண்ணுசாமி பிள்ளைன்னு சொல்லிக்க உனக்கு அவமானமா இருக்குதாடா பதரே என்று கோபத்துடன் உரிமிக் கொண்டே தங்கவேலனை இரும்பு பிடியாக பிடித்துக் கொண்டு பளீர் என்று 2 அறைகள் வைத்தான். குழந்தை அப்படி போட்டு அடிக்காதீங்க, விடுங்க அவனை என்று குறுக்கிட்டு கூச்சலிட்ட செங்கமலத்தின் கரங்களை உதறிய கண்ணுசாமி கோபத்துடன் விற்றென்று வாயிற்பக்கம் சென்று விட்டான். அப்பா கிட்ட மரியாதை இல்லாம பேசலாமாடா தங்கதுரையே என்று மகனை அணைத்துக் கொண்ட செங்கமலம் புடவை தலைப்பால் தங்கவேலன் கண்ணீரை துடைத்துவிட்டு தன் கண்களையும் துடைத்துக் கொண்டாள். வண்டியில் ஏறிக்கொண்ட அவன் தந்தையின் முகத்தை பார்க்கவே இல்லை. அச்சமும் துயரமும் தாழாமல் வெகுநேரம் வரை தாயின் மடியிலே முகத்தை புதைத்துக் கொண்டு சத்தமிடாது அவன் கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தான். செங்கமலம் அன்று வழக்கம் போல் களிப்புடன் கணவனிடம் ஏதும் பேசவில்லை. இல்லை, ஆம் என்ற வார்த்தைகளை தவிர அவளிடமிருந்து கண்ணுசாமி கேட்ட கேள்விகளுக்கு உத்தரம் ஏதும் வரவில்லை. தேர் புறப்பட்டு விட்டது என்று ஜனங்கள் கூக்குரலிட்டனர். தன்னையும் மீறிய ஆவலில் தலை நிமிர்ந்து பார்த்த தங்கவேலன் தனக்கு முன் திரண்டு நின்ற ஜனத்திரளை மிரட்சியுடன் பார்த்தான். குற்றவாளியைப் போல் அதுவரை மகனை நேருக்கு நேர் சந்திக்க விரும்பாது இப்புறமும் அப்புறமும் பார்த்து கொண்டிருந்த கண்ணுசாமி, தேரு தெரியலையா தங்கப்பா என்று திடீரென வினவினான். அவன் முகத்தில் வெட்கம் கலந்த ஒரு புன்னகை அரும்பி மறைந்தது. தங்கவேலன் பதிலளிக்கும் முன் மைந்தனை தூக்கி எடுத்து தோளின் மீது உட்கார வைத்துக் கொண்டு, அதோ பாரு தேரு, இப்ப நல்லா தெரியுதா என்று கனிவுடன் கேட்டான். தங்கவேலனும் தலையை பலமாக ஆட்டினான். திருவிழா கடைகளில் செங்கமலம் சில சாமான்கள் வாங்கி கொண்டாள். தங்கவேலனுக்கு பலூன்களும் மிட்டாய்களும் வாங்கி கொடுத்தான் கண்ணுசாமி. குதூகலமாக அவர்கள் திரும்பும் சமயம் தன் பெயரை யாரோ சொல்லி கூப்பிடுவதை உணர்ந்த தங்கவேலன் திரும்பி பார்த்தான். மறுகணம் அவனுக்கு ஏன் பார்த்தோம் என்றுதான் இருந்தது. சிவப்பு நிற மிட்டாய் ஒன்றை சுவைத்துக் கொண்டு நின்ற பண்ணையார் பேரனையும் அவன் சகாக்களையும் கண்ட தங்கவேலனுக்கு கிளியில் இரத்த ஓட்டமே நின்று விட்டது போல் இருந்தது. டேய், தங்கவேலன் திருவிழாவுக்கு வந்திருக்காண்டா என்று கனகதுரை முத்தையனை பார்த்து கண் சிமிட்டி சிரித்தான். அவங்க வீட்டு ஏரோப்ளைன்ல வந்திருப்பான் என்று இறைந்து சிரித்தான் முத்தையன். மொட்டவண்டி மைனர், அடே குப்பவண்டி மைனர் என்று உரத்த குரலில் கிரீச்சிட்ட அவர்களை பார்க்க பிடிக்காமல் தங்கவேலன் விற்றென்று கூட்டத்திற்குள் புகுந்து தங்கள் வண்டியை நோக்கி ஓட்டமாக ஓடினான். திடீரென்று ஏற்பட்ட தூக்கத்தில் இருந்து அன்று இரவு விழித்துக் கொண்டான் தங்கவேலன்.
முற்றத்து குரட்டின் மீது தூணில் சாய்ந்து கொண்டிருந்த செங்கமலமும் அருகில் வீட்டிருந்த கண்ணுசாமியும் மெல்ல பேசினாலும் இரவின் நிசப்தத்திலே மிதந்து வந்த அந்த பேச்சு ஒவ்வொன்றும் அவனுக்கு நன்றாக கேட்டது. ஐய, இதென்ன? எதுக்காக நீ அழுற? உன் மவன் மேல கைய வச்சு 2 தட்டு தட்டினது உனக்கு பொறுக்கல. அப்பாடி, அவன் உனக்கு தான் மவன், எனக்கு சொந்தம் இல்லையா? அவனை ஏண்டா அடிச்சேன்னு நான் மனசுக்குள்ள பட்ட பாடு உனக்கு என்ன தெரியும்? ஆசைங்கிறது யாருக்குத்தான் இல்ல? பணக்கார வீட்டு பொம்பளைகளை போல நகை நட்டு போட்டு பட்டுச்சேலை உடுத்தணும்னு எனக்கு கூட தான் ஆசையா இருக்குது. அவன் பச்சை குழந்தை, என்ன கண்டான்? பண்ணையார் பேரனை போல வில்வண்டியிலயும் மோட்டார் கார்லயும் போக வேணும்னு ஆசைப்பட்டான். ஆசைப்படட்டும், வேண்டாங்கல நான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை பத்தி அவனுக்கு ஏன் இப்படி மனசுல வெக்கம் வரணும்? நாம ஒத்தட்ட திருடனமா நெத்தி வேர்வ நிலத்துல கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இது தெரியலையா அவனுக்கு? இதெல்லாம் அவனுக்கு தெரியற வயசுங்களா? படிச்சு நல்ல அறிவு வந்த பெரியவங்களுக்கே இந்த புத்தி வரல. 10 வயசுக்குள்ள ரொம்பாத புள்ள அவன் என்ன கண்டான்? குப்பாடுறது கேவலம்னு அவனுக்கு தோணுச்சு போல இருக்குது என்று நிறுத்திய அவள், இந்த பாவி வயித்துல வந்து அவன் பிறக்க வேணாம், உண்டானப்பட்டவங்க வீட்டுல பிறந்திருக்கலாம் என்று விம்மி அழுதாள். தாயின் வார்த்தைகள் தங்கவேலன் மனதை என்னவோ செய்தன. அவளது அழுகை ஒலி அவனது உள்ளத்தை பதற செய்தது. கண்களில் நீர் கசிய ஆரம்பித்தது. அம்மா, அழாத அம்மா, தெரியாம அப்படி சொல்லிட்டேன் என்று கத்திக்கொண்டு அவளது கழுத்தை அணைத்தபடி வாய்விட்டு அழ வேண்டும் போல் துக்கம் நெஞ்சை பிளந்தது. ஆனால் அவனுக்கு ஏனோ எழுந்து அவளிடம் செல்ல தைரியம் ஏற்படவில்லை. மறுநாள் காலை அவனால் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குது, இங்க வந்து பாருங்க என்றாள் மகனை தொட்டு பார்த்த செங்கமலம் கவலையுடன். காய்ச்சலா? திருவிழால வெயில்ல சுத்தினது தங்கப்பயலுக்கு ஆல புலருக்கு என்று பதிலளித்த கண்ணுசாமியின் வதனம் கவலையினால் சாம்பியது. கம்பளியை மடித்து கட்டிலின் மீது தட்டி போட்டு தரையில் படுத்திருந்த மகனை பத்திரமாக எடுத்து கட்டிலின் மீது போட்டுவிட்டு, வைத்தியரை கூப்பிட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், ஊரு முழுசும் காய்ச்சல்னு சொல்லிக்கிறாங்க என்று முணுமுணுத்தான். நாட்கள் சென்று கொண்டிருந்தன. திருவிழாவுக்கு மறுநாள் ஜுரமாக படுத்த தங்கவேலனுக்கு சில நாட்கள் தன் நினைவே இருக்கவில்லை. ஏதேதோ பிதற்றிக் கொண்டு இருந்தான். அன்று இரவு தங்கவேலனுக்கு திடீரென்று விழிப்பு ஏற்பட்டது. காய்ந்து கொண்டிருந்த ஜுரம் தணிந்து போனதனால் குப்பென்று உடலெல்லாம் வியர்க்கவே போர்வையை தள்ளிவிட்டு புரண்டு படுத்தான். தாகம் என்று தண்ணீர் கேட்க முற்றத்தின் பக்கம் கண்களை திருப்பிய தங்கவேலன் வார்த்தைகள் தொண்டையிலேயே நின்றன. முற்றத்து குரட்டின் மீது முகத்தை கைகளில் தாங்கிய வண்ணம் தலையை கவிழ்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த கண்ணுசாமி உடல் குலுங்க அழுது கொண்டிருந்தான். ஐயோ பாவி, நான் எந்த வேளையில குழந்தைய தொட்டு அடிச்சனோ, கண்ணை திறக்காம கிடக்குறானே, தெய்வம் என்ன சதி செஞ்சிடும் போல இருக்கே என்று அரற்றினான் அவன். இப்படி நீங்களே மனசை தளர விடுறது நல்லாவா இருக்குது? நேத்த காட்டிலும் இன்னைக்கு எவ்வளவோ காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. என்ன மாரியாத்தா கைவிட்டுட மாட்டா என்று தைரியம் சொன்னாள் செங்கமலம். செத்து பிழைத்தான் தங்கவேலன் என்றுதான் எல்லோரும் பேசிக் கொண்டார்கள். 1 மாத காலத்திற்கு பிறகு அவன் அன்று மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு போனான். அவன் வரும்பொழுது வகுப்பு துவங்கி விட்டதனால் மற்ற பிள்ளைகள் அவனிடம் எதுவும் பேசக்கூடவில்லை. பள்ளிக்கூடம் எப்பொழுது முடியும் என்று காத்திருந்தவர்கள் போல் மணி அடித்ததும் எல்லோரும் அவனை வந்து சூழ்ந்து கொண்டனர். டேய், குச்சி அட்டமா இழைச்சு போயிட்டியடா தங்கவேலா, 1 மாசமா காய்ச்சல்லையா கடந்த என்று அனுதாபத்துடன் விசாரித்தனர் சில பிள்ளைகள். பிள்ளைகளை தள்ளி கொண்டு வந்து நின்ற கனகதுரை அட்டகாசமாக சிரித்துக் கொண்டு, கட்டவண்டி மைனரை காணாம என் கண்ணு பூத்து போச்சு என்றான். அடியுண்ட புலி போல் வெடுக்கன தலையை நிமிர்த்தி தீப்பொறி பறக்கும் கண்களால் பண்ணையார் பேரனை உற்று பார்த்தான் தங்கவேலன். என்னடா சொன்ன? ஜாக்கிரதையா பேசுடா, பல்லு உதிர்ந்துடும் என்று மெலிந்த தனது சிறு கரத்தை மடக்கி கொண்டு முகத்தில் குத்தும் பாவனையில் நின்றான் ஆங்காரத்துடன் தங்கவேலன். திடீரென்று ஏற்பட்ட தைரியத்தில் தன்னை நோக்கி கேலி செய்து நகையாடிய அவ்வளவு பிள்ளைகளையும் மென்று தின்று விடுபவன் போல் விழித்து பார்த்தான் அவன். அடே அப்பா, ரொம்ப கைய வீசுறிய, உண்மை தானே சொன்ன? உங்க அப்பா குப்பை வண்டி ஓட்டுற குப்பைக்காரன் தானே என்றான் துச்சமாக கனகதுரை. ஆமா, எங்க அப்பா குப்பை வண்டி ஓட்டும் வேலைதான் செய்யறாரு. அதுல என்னடா தப்பு? உங்க வீட்டுல வந்து திருடினாரா, வரண்டாரா? உங்கள்கிட்ட வந்து ஒரு கால் பிச்சை கேட்டாரா? நெத்தி வேர்வ நிலத்துல விழ உழைக்கிறதுல என்னடா வெக்கம் வந்துட்டுது என்று படபடவென உரத்த குரலில் கத்திய தங்கவேலன் எல்லோரையும் நிமிர்ந்து கம்பீரமாக பார்த்தான். தொழில், கௌரவம் என்றெல்லாம் விவரம் ஒன்றும் புரியாவிடினும் ஏனோ தங்கவேலன் மொழிகள் அந்த வாண்டு பையன்களை சட்டென்று வாயை மூடிக்கொள்ள செய்தன. பண்ணையார் பேரன் கனகதுரை நகத்தை கடித்து கொண்டு நண்பன் முத்தையனை பார்த்து திருதிருவென ஒழித்தான் குற்றவாளியைப் போல். சமீபத்தில் தாத்தாவுடன் அவன் பார்த்த ஒரு சினிமா அவன் ஞாபகத்துக்கு வந்தது. ஜாதியில என்ன இருக்கு, பிறப்புல என்ன இருக்கு, தொழில அகௌரவம் என்ன இருக்கு? எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் ஒரு இனம், எல்லாரும் இந்த நாட்டு மன்னர் என்று
தொண்டை கிழிய கையை தூக்கி ஆட்டி கத்திக்கொண்டு வந்த சினிமா கதாநாயகன் ஞாபகம் அவனுக்கு வரவே அவனது அரட்டல் பேச்சுக்கள் திடீரென்று ஓய்வு எடுத்துக் கொண்டன. துடுக்குத்தனமாக பேசும் கனகதுரையே தலையை தொங்க போட்டுக் கொண்டதை கண்ட மற்ற பிள்ளைகள் மௌனம் சாதித்தனர். அதுதான் தருணம் என்று நினைத்தவன் போல் தங்கவேலன், இனிமே என்னை யாராவது குப்பை வண்டிக்காரன்னு கூப்பிடுங்க சொல்றேன் என்று கையை ஆட்டிவிட்டு புத்தக பையை தோளில் போட்டுக்கொண்டு நிமிர்ந்து அலட்சியமாக நடந்து வீட்டை நோக்கி சென்றான். சின்ன வாய்க்காங்கரை மேட்டருகில் வந்ததும் தங்கவேலன் சுற்றுமுற்றும் பார்த்தான். சற்று தொலைவில் கண்ணுசாமி காலை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை கண்ட தங்கவேலன் நெஞ்சம் துணுக்குற்றது. ஓட்டமாக ஓடி தன் தந்தையை அணுகி என்னப்பா என்று கேட்டான் ஆவலுடன். உள்ளங்காலில் பதிந்திருந்த பீங்கான் ஓட்டை பிடுங்கி எறிந்த கண்ணுசாமி குபு குபுவென ரத்தம் பொங்கி வழிந்த காயத்தை கைகளால் அமுக்கிக் கொண்டே, அந்த எரு குப்பையில கண்ணாடி இருந்தது போல இருக்கு, கால்ல நல்லா ஏறிடுச்சு என்றான். ரத்தம் கொட்டுதேப்பா என்று அச்சத்துடன் கூவிய மைந்தன் சடசடவென தகப்பன் தலை முண்டாசு துணியை கிழித்து பாதத்தின் மீது அழுத்தமாக ஒரு கட்டு போட்டான். சற்று குணம் கண்ட கண்ணுசாமி மைந்தன் தோள் மீது மெல்ல தட்டி, அதோ பாரு தங்கப்பா, நல்லா இருக்குதா சொல்லு என்றான். தந்தை சுட்டிக்காட்டிய திக்கை திரும்பி பார்த்த மைந்தனது விழிகள் ஆச்சரியத்தில் தெரித்துவிடும் போல அகன்றன. ஏதுப்பா இந்த வில்வண்டி என்று உற்சாகத்துடன் கூவினான் தங்கவேலன். இன்னைக்கு மத்தியானம் தான் மேனேஜர் ஐயாட்ட வாங்கின, நீ நெதமும் அதுல ஏறிட்டு போலாம் என்றான் கண்ணுசாமி. தந்தை தன்னிடம் காட்டிய அன்பை கண்டு தங்கவேலனது உள்ளம் உருகியது. என்னவெல்லாமோ சொல்ல வேண்டும் என்று அவன் உதடுகள் துடித்தன. ஆனால் என்ன கூறுவதென அவனுக்கு விளங்கவில்லை. அப்பா, அம்மாவுக்கு வில்வண்டிய காட்டலாம் வரியா என்றான் முடிவில். வேலை இருக்குதே தங்கதுரையே, மேனேஜர் ஐயா கொடிக்காலுக்கு இந்த வண்டி எருவை எடுத்துட்டு கொட்ட வேணுமே, பாதி வேலையில வீட்டுக்கு எப்படி போறது என்று கேட்டான் தந்தை. கால்ல உனக்கு காயம் பட்டுடுச்சே, எப்படிப்பா நடந்து போவ என்று கேட்ட மைந்தன் சட்டென்று புத்தக பையை தரை மீது கிடத்திவிட்டு வேஷ்டியை இழுத்து கட்டி கொண்டான். இருப்பா, நீ நடக்க வேண்டாம், வண்டியிலிருந்து கூடையில எருவை நிரப்பி கொடு, நான் தோட்டத்து மேட்டுல கொண்டு போய் கொட்டிட்டு வரேன் என்று பெரிய மனிதர் போல் கூடையை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தான். உன் மேலெல்லாம் அழுக்கா போயிடும்டா, உனக்கு ஏன் இந்த அவதி என்று தந்தை கேட்டதை தங்கவேலன் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. ஒரு கூடையை தலையில் சுமந்து கொண்டு அவன் விடுவிடுவென தோட்டத்து மேட்டை நோக்கி போனதை பார்த்த கண்ணுசாமியின் உள்ளம் கட்டுக்கு அடங்காமல் பூரித்தது.